Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பாரதி வித்யாபவனும் இணைந்து நடத்துகின்ற இந்த வில்லிசை நிகழ்ச்சி என்று சொல்வதை விட வில்லிசை வேள்வியை பாரதி வித்யாபவன், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இரண்டும் இணைந்து நடத்துகிறார்கள். அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே என்ன ஒரு எண்ணம்னா, மகாபிரியவாளை இதுவரைக்கும் தரிசித்து பக்தர்கள் பெற்ற அனுபவங்களை உணர்ச்சி பூர்வமாக, பக்தி பூர்வமாக, புரியும் தமிழிலே பத்மஸ்ரீ கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களின் வழியிலே அவரின் மகளாகவும் உங்களின் ஆசை பெற்ற புகழாகவும் இருந்து இந்த வில்லிசையை நடத்த வேண்டும் என்று சொன்ன அந்த உள்ளங்களுக்கு அன்போடு எங்கள் நன்றியை முதலிலேயே சொல்லிக்கொள்கிறோம். இது 3வது வாரம் நடக்குது. தொடர்ந்து அவருடைய எண்ணம் 1 வருடம் வரை வியாழக்கிழமை தோறும் பெரியவாளுடைய தரிசன அனுபவங்களை சொல்லணும் அப்படின்னு அன்போடு சொல்லியிருக்கார். இதில் ஒரு பெரிய சாட்சி என்னென்னா, ராமனுக்கு வில் தான் சாட்சி. அதே மாதிரி பெரியவாள் கரதீட்சைப்பட்ட வில்லை வைத்துக்கொண்டு அவருடைய சொல்லை நாங்கள் உங்களிடம் சொல்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுதான் நாங்கள் செய்த ஒரு அற்புதமான பாக்கியம். எத்தனை ஒரு நல்ல உள்ளங்கள், கலை மேதைகள், எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. அத்தனை பேரும் பெரியவாளுடைய பக்தர்களாகி நாமும் அதில் ஒருவராகி செய்ய சொன்ன அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மேலிருந்து அப்பா எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. அப்பாவுக்கும் இந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி 8 மணி வரை சரியாக நடக்கும். நீங்கள் எல்லாரும் இருந்து பெரியவாளுடைய அருள் பிரசாதத்தை பெற்று செல்ல வேண்டும் என்பது முரளிசாருடைய அன்பு, விவி பவனுடைய அன்பு, எங்களுடைய வேண்டுதல். எல்லாத்தையும் நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்கணும். இன்னொன்று, இதில் எப்படி ஒரு ஃபார்மேட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோன்னா, ஒவ்வொரு அனுபவத்துக்கும் முடிவில் அந்த இதுதான் அந்த அனுபவம் நம்ம சொல்லி முடிக்கும்போது அழகாக ஜெய ஜெய சங்கர கோஷத்தை அண்ணா சேர்க்க சொன்னார். எனக்கும் அது தோன்றியது. அதை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடணுங்கிறத அவர் அங்கேருந்து சொல்கிறார். ஸோ அதனால் அந்த நாம சங்கீர்த்தனம் என்ற ஒரு மொழியிலே இறைவன், ஏன்னா இப்போ நம்ம யாரையோ தட்டி தட்டி கைதட்டி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் மகாபிரியவாளுடைய திருநாம கோஷத்தை 8 மணி வரை நம்மால் எட்டியவரை சொல்லிக்கொண்டே இருப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வழக்கம்போல் அந்த வேத ஓசையோடு அடியேன் எழுதிய கவிதையோடு இந்த பாடல் ஆரம்பிக்கிறது. பிள்ளையார் சதுர்த்தி இப்போ தான் முடிஞ்சிருக்குங்கிறதுனால பிள்ளையாரை பற்றி அப்பா எழுதிய ஒரு எளிமையான தமிழில் உள்ள ஒரு பாடலையும் பாடி அடுத்து நாம் தரிசன அனுபவங்களுக்குள் செல்வோம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரபா निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये. जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर
शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर சபாஷ். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर விழுப்புரம் வேதவானில் சார் மைக். உதித்தது சுவாமிநாதம் வில்லிசை வேள்வி வானில் ஆச்சார்யாள் தரிசன யோகம் தெய்வத்தின் குரலே வேதம் தந்தனத்தோம் ஜீவகீதம் நாயிருக்க என்னும் பேச்சு நாயிருக்க என்னும் பேச்சு நமக்கெல்லாம் அதுவே மூச்சு जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर ஹர ஹர சங்கர. जय जय शङ्कर हर हर शङ्कर 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 சார் மெயின் வால்யூம் கொஞ்சம் கூட்டுங்க. ஹலோ ஹலோ தபேலா. அலே தெய்வங்களே வணங்கும் பிள்ளையாரே தெரு சந்தியில் குந்தியதென்ன பிள்ளையாரே தெய்வங்களே வணங்கும் பிள்ளையாரே தெரு சந்தியில் குந்தியதென்ன பிள்ளையாரே கொஞ்சம் பெரிய தொந்தி கொஞ்சம் பெரிய தொந்தி கொஞ்சம் பெரிய தொந்தி பிள்ளையாரே இன்னும் கொழுக்கட்ட கேட்பதென்ன பிள்ளையாரே தெய்வங்களே வணங்கும் பிள்ளையாரே தெரு சந்தியில் குந்தியதென்ன பிள்ளையாரே பலே. புலியும் மஞ்சும் வடிவம் யானை முக திருவும் பிள்ளையாரே புலியும் மஞ்சும் வடிவம் யானை முக திருவும் எலி மீதமர்ந்ததென்ன பிள்ளையாரே எத்தனை கோடி மலர் அர்ச்சனை செய்த போதும் எத்தனை கோடி மலர் அர்ச்சனை செய்த போதும் எருக்கம்பூவை விரும்பும் பிள்ளையாரே பிள்ளையாரே தொந்தி பிள்ளையாரே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே தெய்வங்களே வணங்கும் பிள்ளையாரே தெரு சந்தியில் குந்தியதென்ன பிள்ளையாரே ஆமா சபாஷ். அம்மையப்பாவை சுற்றி பெற்ற கனியை இன்னும் அப்படியே வைத்ததென்ன பிள்ளையாரே அம்மையப்பாவை சுற்றி பெற்ற கனியை இன்னும் அப்படியே வைத்ததென்ன பிள்ளையாரே அன்புடன் உன்னை நம்பி கும்பிடும் என்னை போன்ற அன்புடன் உன்னை நம்பி கும்பிடும் என்னை போன்ற அன்பருக்கு தரவா பிள்ளையாரே பிள்ளையாரே தொந்தி பிள்ளையாரே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே தெய்வங்களே வணங்கும் பிள்ளையாரே தெரு சந்தியில் குந்தியதென்ன பிள்ளையாரே கொஞ்சம் பெரிய தொந்தி கொஞ்சம் பெரிய தொந்தி
கொஞ்சம் பெரிய துந்தி பிள்ளையாரே, இன்னும் கொழுகட்ட கேட்பதென்ன பிள்ளையாரே. தெய்வங்களே வணங்கும் பிள்ளையாரே, தேரு சந்தியில் குந்தியதென்ன பிள்ளையாரே. பிள்ளையாரே பிள்ளையாரே பிள்ளையாரே. தன்னானே தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே தானே தந்தானே. ஆமா, நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு. ஆமா, நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு. ஆமா, முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை சத்தியமா நன்மை தரும் சாத்திரக்கலை. ஆமா, சத்தியமா நன்மை தரும் சாத்திரக்கலை. எத்தனையோ செய்திகளை முத்து போல, அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல. ஆமா, அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல. வேண்டி தருவார் திருவாசகமே, நான் இருக்கேன் நமக்கெல்லாம் குருவாசகமே. நான் இருக்கேன் நமக்கெல்லாம் இருவாசகமே. விரதத்தோடு வேள்வி வேத பூஜை செய்குவோம், வில்லிசை வேள்விநாத பூஜை செய்குவோம். வில்லிசை வேள்விநாத பூஜை செய்குவோம். ஆமா, பெரியவா தொட்டவில்லை இங்கே இருக்கு, பிரியமான வில்லிசையும் இங்கே இருக்கு, வில் இருக்கும் இடத்தினிலே இங்கே இருக்கு. விஜயனாக நாம் இருக்க வெற்றி இருக்கு, பரந்தாமன் ஆசிவில்லை காட்சி இருக்கு, பரமாச்சாரியாருள் கருணை இருக்கு. வந்தோம் தந்தோம் உங்கள் அன்புக்கு அன்பையை தந்திடுறோம். வாங்க வாங்க மலே சார். மானிட்டர் கூட்டணும், காதலி வேலை கூட்டுங்க. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா, வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா, வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தானதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, சந்தங்களும் தாளத்தோடு, ஆனவம்பை ஊரும் இதக்கை துந்துமியோடு, ஆமா, துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடே, அத்தனையும் மேளத்தோடு. நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவராம், நிரந்தரமானவராம். கொஞ்சமும் அவரை மரவோ பரமாச்சாரியா, ஆமா, பரமாச்சாரியா குருவெனவே வணங்குகின்றோ, குருவெனவே வணங்குகின்றோ. தமிழுக்கு தன்னை தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார். தமிழுக்கு தன்னை தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார். கவிஞர் சுப்பு ஆறுமுகம் தலைமுறையே, ஆமா, தலைமுறையே தந்தனத்தோம் பாட வந்தோ, தந்தனத்தோம் பாட வந்தோ. இது ராமருகை பட்டவில்லை, கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை, கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை, ராமருகை பட்டவில்லை, கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை, கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை. பரமாச்சாரியாள் 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 தொட்டவில்லு ஆனந்தமே, ஆமா, ஆனந்தமே அமைதி வரும் கரதீட்சையா, அமைதி தரும் வில்லிசையா. தரிசன அனுபவங்கள் தமிழ் மாலை மணியாக்கி, தமிழ் மாலை மணியாக்கி, பெரியவா பிரசாதமாக வில்லிசையாலே, ஆமா, வில்லிசையாலே பிரியமுடன் வழங்குகின்றோ, பிரியமுடன் வணங்குகின்றோ. நாம் இருந்து ஆவதென்ன நம்மால் முடிவதென்ன, நம்மால் முடிவதென்ன, நாம் இருந்து ஆவதென்ன நம்மால் முடிவதென்ன, நம்மால் முடிவதென்ன. நான் இருக்கேன் தெய்வத்தின் குரல் கரதீட்சை, ஆமா, கரதீட்சை நாராயணா ஆசி விரல், நாராயணா சிவிரல். ஜெய ஜெய சங்கர கோஷம் கூட பாடிடுங்க, கோஷம் கூட பாடிடுங்க. ஜெயமுண்டு பயம் இல்லையா பாரதி கவி, ஆமா, பாரதி கவி ஜெயித்திடுமே நாமம் ஐயா, ஜெயித்திடுமே நாமமையா. ஆரைகாலுக்கு வந்த ஜனங்களுக்கு வணக்கம் ஐயா, ஜனங்களுக்கு வணக்கம் ஐயா. அன்போடு 6:30க்கு ஆரம்பிக்கின்றோம், ஆமா, ஆரம்பிக்கின்றோம் 8 வரை இருந்திடுங்க, 8 வரை இருந்திடுங்க. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர.
அன்பு தமிழ்த்தாயே, உன்னுடைய ஆசையினாலும் நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விற்றிருந்து இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்திக் கொண்டு நான் இருக்கேன் என்ற தெய்வ குரலை சொல்லிக் கொண்டிருக்கும் பரமாச்சாரியர்களுடைய அன்பு கருணையினாலும் என் தந்தையாருடைய ஆசையினாலும் இந்த அருமையான 1.5 மணி நேர வில்லிசை நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொண்டு ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர 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 ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. 1964 பெரியவாளுடைய கர தீட்சைப்பட்டவில் அன்னைக்கு மகா பெரியவா சொன்ன ஒரு அருமையான வார்த்தையோடு இந்த வில்லிசையை அடியேன் ஆரம்பிக்கின்றேன். சரிங்க. இதெல்லாம் அங்க இங்க பத்திரிகையில பட்டிமன்றத்துல பார்த்து போட்ட விட்டுகள் அல்ல. ஆமா. இது அத்தனையும் பரமாச்சாரியாளுடைய கண் படுவதற்காக, அவருடைய கரதீட்சை படுவதற்காக சொல்லப்பட்ட கருத்துக்களை அன்போடு நாங்கள் உங்களிடையே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஓஹோ. பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? மகா பெரியவாள்கிட்ட பெரிய லட்சணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒருத்தர் பேசும்போது அமைதியா இருந்து கேட்பார். அது ரொம்ப பெரிய விஷயம். 3 மணி நேரம் காலடி முதல் காஞ்சி வரை ஒரு பக்கம் கடம் விநாயகராம் சாரும், அதை அடுத்த பக்கத்துல அவரோட தம்பி ராமச்சந்திரனும், இங்க எங்க அப்பாவும் நானும் குழந்தையாக என்னுடைய கணவனாரும் இருந்து கலைமகனும் இருந்து பாடும்போது 3 மணி நேரம் அவர் அமைதியாக இருந்து கேட்டு ஆசி வழங்கிய அழகை அனுபவத்தை முதல்ல படிக்கணும். ஆமாம். அதுதான் நம்மளுக்கு முதல்ல தேவை. ஆமாங்க. How to listen a program. அது ஒரு பெரிய கலை. நாங்கெல்லாம் கலை பண்றோம், அதுவும் கலை தான். ஆனா கலையை லிசன் பண்றது ஒரு கலை. அது மிகப்பெரிய கலைஞர்களுக்கு மட்டுமே வாய்க்கும், ரசிகர்களுக்கு மட்டுமே வாய்க்கும். நான் பொதுவா சொல்றது உண்டுங்க. அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் எங்க நடத்தினாலும் கிடைக்கிற மகிழ்ச்சியை விட மயிலாப்பூர்ல நடத்தினா ரொம்ப மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கதான் ஒரு கலையை எப்படி ரசிக்கணும்னு தெரிஞ்ச கூட்டம் இங்கதான் நிறைய பேர் இருக்கீங்க. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் எங்களுக்கு. எங்க அப்பாவே அடிக்கடி சொல்லுவாங்க, பாரதியை பாரதி ஆழ்வார் என்று அப்பா சொல்லியது இந்த ஸ்தலத்தில் தான். அப்புறம் அதுக்கு சிலையாக முயற்சித்து பாரதி குடும்பத்திடம் அப்பா கேட்டு சிலையை எங்கள் வீட்டிலிருந்தே கொடுத்து அதே சிலையை வைத்து அங்க மத்திய கைலாஷ்ல அபிராமி பட்டருக்கு எதிரே பாரதி ஆழ்வாரை வைத்து அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தெருவுல நிறுத்தி வச்சு சிலையா நிறுத்தி வச்சீங்கன்னா தூசி படுங்க, கோவில்ல சிலையா வச்சீங்கன்னா விபூதி படுங்க. அதுதான் மகாகவி பாரதிக்கு விசேஷம் என்று அமைதியாக உங்களை போல் ரசித்த கூட்டத்திலே சொல்லிய பயன்தான் இன்றைக்கும் மத்திய கைலாஷ்ல பாரதி ஆழ்வாரா உட்கார்ந்திருக்கார். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் என்று சொல்லிய வார்த்தை அப்பா தொழுகுலம் என்று சொன்னார்கள். இப்ப ஏங்க நீங்க பாரதியை பத்தி சொல்றீங்க? நீங்க கேப்பீங்க. அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? இந்த வில்லுப்பாட்டு ஆரம்பிச்சது முதவா பாடினது பாரதியார். அது ஒரு பெரிய நீண்ட கதை. ஆனால் நம்ம இப்ப போக்கஸ் எல்லாம் வில்லுப்பாட்டு நம்ம பெரியவாளை பத்தி தான். அது என்னன்னா, வெத்தலை வச்சான் பாக்கு வச்சான் பாக்கு வச்சான்னு பாடிக்கிட்டு இருக்கான். இவர் பாரதி 7 வயசு குழந்தையாக இப்படி போய் நிக்கிறார். என்னப்பா நீ வில்லடி பாட்டு நம்மளுடைய திருநெல்வேலி கலையாயிற்றே, அதுல வெத்தலை வச்சான் பாக்க வச்சான் பாக்க வச்சான் வேற ஒண்ண வைக்க மறந்துட்டான்னு பாடுறியே, தட்சிணியை வைக்க மறந்து நீ இப்படி பாடுறியே, அப்ப அது பெரிய நீளமான விஷயம் சுருக்கி சொல்ற, அப்படி நீ மறந்துட்டியே. ஆனா நீ எதை பத்தி பாடணும் தெரியுமா? கடலை வச்சான் நதியை வச்சான் நதியை வச்சான், காற்றையும் ஆற்றையும் ஊற்றையும் எல்லாம் சேர்த்து வச்சான், இந்தியனுக்கு எல்லாம் வச்சான் எல்லாம் வச்சான், ஆனா மண்டையில புத்தியை வைக்க மறந்துட்டானே பாரதி முதலில் பாடியது வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டு அதை ஏன் சொல்றேன்னா, இத நம்ம சொன்னா தப்பு, பாரதி சொன்ன ரைட். ஏன் சொல்றாருன்னா, இந்தியாவுக்காக பாடினவர். அப்பேற்பட்ட வில்லிசையை முதல் வாயிலிருந்து வந்தது மகாகவி பாரதி. அதனால தான் மகாகவி பாரதியால தேசிய விழிப்புணர்ச்சி வில்லுப்பாட்டு பெற்றது. ஆமாங்க. அப்ப தெய்வீக விழிப்புணர்ச்சி எப்படி பெற்றது? 1964 அப்பா போய் உட்கார்ந்து இருக்கும் போது சும்மா தரிசனத்துக்கு தான் போனாங்க. அதுதான் பெரிய அனுபவமாக இன்னைக்கு உங்க முன்னாடி சொல்றேன். தரிசனத்துக்கு போனவங்களை தரிசனம் மட்டும் கொடுத்து அனுப்பாம கொஞ்சம் தமிழை
தமிழையும் கொடுத்து அனுப்பி வில்லுப்பாட்டு நடத்து என்று சொல்லி திருநாவுக்கரசர் வரலாறை நடத்துற என்று விட்ட ஆணை இருக்கிறது அல்லவா? நடத்துறியா, டேட் இருக்கா, பண்ணலாமா, வைக்கலாமா, எப்ப வரப்போற, எதுல வரப்போற, அதெல்லாம் நத்திங் டூயிங். நீ நடத்துறியா என்று கேட்ட உடனே அப்பா அங்கேயே உட்கார்ந்து காஞ்சிபுரத்தில் அப்பா பாடிய அனுபவம் இருக்கிறது அல்லவா? ஆக தேசிய விழிப்புணர்ச்சி பாரதி தொட்டவுடன் கிடைத்தது, தெய்வீக விழிப்புணர்ச்சி பரமாச்சாரியால் தொட்டவுடன் கிடைத்தது. இந்த அனுபவத்தை தான் உங்க முன்னால நீங்க ரொம்ப சந்தோஷமா நினைச்சீங்கன்னா உயர்ந்த கரகோஷம் கொடுங்கள். நமக்கல்ல, அது அத்தனையும் ஆண்டவனுக்கு, அத்தனையும் ஆச்சாரியாளுக்கு. எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா நம்ம எல்லாருமே குழந்தைகள். இறைவன் முன்னாடி நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லத்தான் ஏதாவது ஒன்று கொடுப்பார், ஏதாவது ஒரு அன்பை நம்மளுக்கு கொடுப்பார். அதனால அப்படி ஆரம்பிச்ச வில்லுப்பாட்டு தேசிய விழிப்புணர்ச்சி, தெய்வீக விழிப்புணர்ச்சி. சரி, நீங்க என்னங்க மகாபெரியவள்கிட்ட தேசியம் தெய்வீகம்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவர்கிட்ட இல்லாததாங்க. அவர் கட்டி இருக்கும் ஆடையை பாருங்கள், காவி. அது தெய்வீகம். அந்த காவி முக்கிய கதர் இருக்கிறதே, அது தேசியம். பெரியவாள மாதிரி இந்த இடத்துல அந்நிய துணியை எதிர்த்து போராட்டம் பண்ணிய கதையே அந்த நாள்ல இந்து பேப்பர்லயே வந்தது என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட முறையிலே தேசியமும் தெய்வீகமும் இருக்கும் மகா பெரியவாள். ஒவ்வொரு நாளும் நம்ம எதை சொல்லி ஆரம்பிக்கிறோம்? நம்ம தெய்வத்தின் குரலிலே ஒரு விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கிறோம். அதை ஒரு முறையா வச்சிருக்கிறோம். அதை முடிச்சிட்டு ஒரு ஜெய ஜெய சங்கர கோஷம் சொல்லி ஒரு அனுபவத்தை சொல்லி நம்ம அப்படியே 8 மணி வரைக்கும் அந்த அனுபவத்திலேயே திளைத்து இருக்க போறோம். நீங்க எல்லாரும் நினைப்பீங்க, ஒருத்தர் இங்க காணோமே அப்படின்னு நினைப்பீங்க, வந்த உடனே நினைச்சிருப்பீங்க, என்ன சார் சீனியர் இல்லாட்டி ஜூனியர் வந்துட்டு போறாரு, அவ்வளவுதானே. அப்பாக்கும் பிள்ளைக்கும் சேர்த்து வச்சு நான் சொல்லி கொடுத்த ஒரே வார்த்தை ஆமா போடு சார்ன்றதா. ஆமா, அன்னைக்கு அப்பா வந்து கல்லூரியில பெரிய நாக் விசிட் நடந்துட்டு இருக்கு, 3 நாள் அங்கதான் தங்கி இருக்கிறார், அதனால அவர் அங்க இருக்கார். அதனால கலைமகனுக்கு நாங்க முதல்ல சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? என்ன? ஆமா ஆமான்ற வார்த்தை தான். தொட்டிலே சொல்லி கொடுத்துட்டீங்களே. ஆமா, தொட்டில சொன்னா அப்பதானே சுதியோட சேரும்பா. அன்போட நாங்க சொல்லி கொடுத்ததுனால அவனுக்கு இந்த திருமண நேரம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது கஷ்டமே வரலங்க. இதாண்டா பொண்ணுன்னு ஆமான்னு சொல்ல போறான். அதை விட என்னங்க எங்களுக்கு வேணும்? பழக்க தோஷங்க. ஆமா, அந்த பழக்க தோஷத்தை மட்டும் மாத்தவே மாத்தாதீங்க. அது தோஷமே இல்ல, சந்தோஷம் அது. அதனால அன்போடு நீங்கள் இந்த ஆமாவை கத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆமாக்கு பெரியவா சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. சரி, இதுதான் அனுபவம். யாரிடம் வந்த அனுபவமா இருந்தாலும் சரி, 3 நாளுக்கு அந்த முதல் வாரத்தில் நான் வாரியா சுவாமிக்கு கிடைச்ச அனுபவத்தை சொன்னேன். சுவாமி, நீங்க கீழே விழுந்து கும்பிடக்கூடாது, லிங்கத்தை போட்டுட்டு உங்க அந்த லிங்க சின்னம் இருக்கிறதே அது தரையில் விழக்கூடாது என்று சொன்ன மகாபெரியோட அருள் ஆசி நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த மாதிரி இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, மகாபெரியவா தெய்வத்தின் குரல்ல நம்மளுக்கு ஒரு அற்புதமான விஷயம் சொல்லியிருக்கார். சரி, என்ன தெரியுங்களா? என்ன? உலக வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறது தெய்வத்தின் குரலை எடுத்து பாருங்கள், அல்லது படித்து பாருங்கள், அல்லது கேட்டு பாருங்கள், அல்லது இதை அமைதியாக கேட்கிறீர்கள், ரசித்து பாருங்கள். உலக வாழ்க்கையில் கஷ்டம் என்பது சகஜம். பேதமின்றி அனைவருக்கும் வருவது கஷ்டம்தான், அது உண்மைதான். மழை பெஞ்சா நிகழ்ச்சிக்காரர்களுக்கு கஷ்டம், மழை பெய்யலனா விவசாயிக்கு கஷ்டம். அப்ப கஷ்டம் என்ற வார்த்தைக்கு இலக்கணம் சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் எது நல்லதோ அதை கடவுள் கொடுத்து கொண்டே இருப்பார், பேலன்ஸ் பண்ணி. அவரோட டைரி ஒண்ணு இருக்கு, நம்ம டைரி என்ன டைரி, பெரிய டைரி. அவரோட டைரி ஒண்ணு இருக்கு, இவனுக்கு இதை கொடு, அவனுக்கு அதை கொடு அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயம் கடவுள் கையில இருக்கு. அப்போ ஒண்ணு சொல்றாரு, துக்கம் என்பது நம் உடன்பிறப்புங்கிறார். அது உண்மைதாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க வீட்டுல துக்கம் என்பது உடன்பிறப்பாக கூட வரும். பூர்வ கர்மாவின் பயன். நாம் முன்னமேயே துக்கங்களுக்கு விதை விதைத்திருக்கிறோம், தப்பு வழி இல்லை என்று சொல்றார். அதாவதுங்க, கஷ்டம் ஒண்ணு வந்ததுன்னா அவர் சொல்லக்கூடிய கருத்தை எளிமையாக்கி சொல்லுமான்னு அண்ணா சொல்லியிருக்கார். கஷ்டம்ன்றது வந்ததுன்னா அது இப்ப விதைச்சதல்ல, இல்ல என்னைக்கோ நமக்கு வந்தது, என்னைக்கோ நம்ம அதுக்கு விதை விதைச்சிருக்கோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட தென்னை விதை இன்னைக்கு நம்மளுக்கு இளநீர் கொடுக்குது. அந்த மாதிரி நல்லதை விதைச்சேன்னா நல்லது வரும், இதை விதைச்சேன்னா இதுதான் வரும், கர்மயோகம் என்பதை சொல்லிட்டு ஒரு உதாரணம் அழகா சொல்றார் கலைமகன். அது உங்களை மாதிரி இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். அது உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து எதை குறிக்கிறேன்னு நான் சொல்லல, எது டெய்லி சொல்ல வேண்டிய மேட்டர் அது. கிணற்று ஜலத்துக்குள் நீர் நிரம்பிய குடம், அதை இழுக்கும் போது கனம் தெரியாது. உண்மை.
யாருக்குமே அந்த கனம் தெரியாது. ஆனால் தண்ணீர் மட்டத்துக்கு மேலே வந்த உடனே, குடம் வந்த உடனே அது கனக்க ஆரம்பித்து விடுகிறது. அப்படிதான்ப்பா மனுஷா, உன் வாழ்க்கையில கஷ்டம் கஷ்டம் கஷ்டங்கிறது ஞானமாகிய தண்ணீரில் அமைக்கி விட வேண்டும். ஞானம்னு ஒண்ணு இருந்தா தான் எங்க பேசணும் எங்க பேசக்கூடாதுன்னு தெரியும். அந்த ஞானத்தை நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம் வந்து அதை இப்படி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. சதாசிவ பிரம்மேந்தா நடந்து கொண்டே இருந்தார். ஒருவர் கையை வந்து வெட்டினார். அதை கஷ்டமாக நினைக்கவில்லை, அவருடைய இஷ்டமாகவும் நினைக்கவில்லை. நடந்து கொண்டே சென்றார், கை தானாக முளைத்தது. அதுதான் பக்குவம். அதை வச்சு என்ன எத்தனை காவியங்கள் நம்ம படைச்சிருக்கிறோம். அந்த மாதிரி கஷ்டத்தை கஷ்டமாக நினைக்காமல் ஜலத்துக்குள்ளே இழுக்கிற, அவரோட வார்த்தையை சொல்லணும் இல்லையா, ஜலத்துக்குள்ளே இழுக்கிற குடம் மாதிரி துக்கம் ரொம்ப லேசாகி போகும் அளவுக்கு ஞானத்தை வளர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப நாம பார்க்க போற ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, முதல் அனுபவம் எங்க வில்லுப்பாட்டுல அப்பா பெரியவா முன்னாடி பண்ணது, பெரியவா என்ன சொன்னாருங்கிறது, அதை என்ன ஒரு மேதை ரசிச்சாங்கிறது எல்லாத்தையும் நம்ம மனசை எல்லாம் தியானித்து எமோஷனலா கொண்டு போறீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று நிர்வாகிகள் சொன்னதை போல உணர்ச்சி பூர்வமாக அந்த திருவடியை நீங்கள் நினைத்துக் கொண்டு ஒரு முறை ஜெய ஜெய சங்கர கோஷத்தை சொல்லி ஆரம்பிப்போம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரம், 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 ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரம். பெரியவா முன்னாடி காலடி முதல் காஞ்சி வரை செய்த ஒரு அனுபவம் இது. பத்மஸ்ரீ கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களுக்கு கிடைத்த அனுபவம். நானும் கூட இருந்து அதை அந்த பாக்கியத்தை நான் பெற்ற அனுபவம். அதாவது பெரியவா வந்து சின்ன வயசுல அவர் பேரு சுவாமிநாதன். சுவாமிநாதன் ஏன் சின்ன வயசுல சொல்றேன்னா, பூர்வாசிரமம் என்று சொல்வது வழக்கம். சரிங்க. ஒருவேளை குழந்தைங்க இருந்தா புரியணுமேங்கிறதுக்காக சின்ன வயசு பெயருங்கிறது சுவாமிநாதன்றது. ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட். ஓகே. எந்த விஷயத்திலையும் தனக்காக எந்த ஒரு கஷ்டத்தையும் யாருக்கும் கொடுக்க மாட்டார், அவரும் கஷ்டத்தை வாங்கிக்க மாட்டார். அப்படி ஒரு அற்புதமான பிறவி. பெரியவாளோட அம்மா பேரு மதி மகாலட்சுமி. சரி. அவர் அம்மா பிள்ளை அப்பா பிள்ளை சுப்பிரமணிய சிவசுப்பிரமணிய சாஸ்திரி. இந்த அன்புமிக்க பண்புமிக்க குடும்பங்களுக்கு அருமையான ஒரு குழந்தையாக அவர் வளர்ந்து வருகிறார். அப்ப வந்து அந்த பள்ளிக்கூடத்துல சிங்காரவேலு அப்படின்னு ஒருத்தர் வரார். அவர் யாருன்னா, இப்ப உங்க ஸ்கூல்ல இருக்கான்னு தெரியல, அது இன்ஸ்பெக்ஷன் அந்த நாள்ல வருவாங்க இல்லையா, நம்மளாம் படிக்கும் போது இன்ஸ்பெக்ஷன் வரும்போது ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாம் எல்லா இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப நல்லா பண்றான் சுவாமிநாதன் ரொம்ப நல்லா பாராட்டிட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம். என்ன? கிங் ஜான் நாடகத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்கிறார். சரி. நாடக மேதைகள்லாம் வந்திருக்கீங்கல்ல, கிங் ஜான் நாடகத்தை நடத்த வேண்டும்னு சொல்றார். சரி. உடனே அந்த கிங் ஜானாக நடக்கிறதுக்கு யாரு எப்படி போடுறது என்ன பண்றதுன்னொடனே பெரியவாளுக்கு மனசுக்குள்ள தான் நடிக்கணும்னு ஆசை. கிங் ஜான் வேடத்தில் மகா பெரியவா நடிக்கணும்ன்றது அவருடைய ஆசை. அவரோட ஆசை. அவங்க உடனே ஆசிரியர் கேட்டாரா, சுவாமிநாதா நீதான்பா அந்த விஷயத்தை அந்த நாடகத்தில் நீதான் அந்த கேரக்டர் எடுத்து செய்யணும், நீதான் ரொம்ப நல்லா பண்ணுவ, எல்லா மொழியும் நல்லா பேசும் திறமை பரமாச்சாரியாளுக்கு உண்டு. நம்ம 2 மொழியே தெரிஞ்சுட்டு யாமறிந்த மொழிகளிலேன்னுவோம். அது கிடையாது. பாரதியார் மட்டும்தான் சொல்லலாம், பரமாச்சாரியா மட்டும்தான் சொல்லலாம். ரொம்ப வேர்டு தெரியலன்னா கூகுளில் போட்டு அர்த்தம் பார்த்துட்டு மேடையில் நம்ம 2 கட்டு கட்டுவோம். அதெல்லாம் உண்டு, எல்லாருக்கும், எனக்கும் உண்டு தான், உங்களுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு தான். ஆனா பல மொழி தெரிந்த ஒரே மேதை பரமாச்சாரியாலும் பாரதியாரும். உண்மைதானே இது? ஆமாங்க. என்ன அழகா பாடுவார் தெரியுமா தெலுங்குல. இதை வீணை வாசிக்கும் கண்ணனுடைய பத்மா அம்மா எவ்வளவு அழகா என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா. எல்லா மொழியும் எப்படி பேசுவார் தெரியுமா, தமிழ்ல எவ்வளவு ஞானம் தெரியுமா. போன வாட்டி சொன்னல மகா பெரியவள் ஔவையார் என்று ஒரு பட்டம் கொடுத்தார் என்று, அப்படி ஒரு இடத்துல எல்லா மொழியும் பாடக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். அப்ப வந்து அவர் சொன்னார், நீதான்பா சுவாமிநாதா இதை நீ பேசணும் அப்படின்னு சொன்னோடனே சரி இந்த காலத்து குழந்தை என்ன சொல்லியிருக்கோம், ஓகே சார் டன் அப்படின்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கோம். அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா, அதனால தான் இப்படி பின்னாடி உட்காந்து ஆசை பண்ணிட்டு இருக்கு. ஆமா ஆசிரியரையா ஆத்துல கேட்டு சொல்லட்டுமா. இது பண்பாடு. பண்பாடு வீடுன்னு ஒன்று இருக்கு. அந்த உணர்ச்சி இப்போ போயிடுச்சு. உண்மையா இல்லையா? நான் எதையும் தொடலை, எதையும் விடலை.
புரிஞ்சிருக்கும். வீடுன்னு ஒன்று இருக்குது, அப்பா அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அண்ணன் தம்பின்னு ஒருத்தங்க பேருக்காவது இருக்காங்க, அக்கா தங்கச்சின்னு ஒருத்தங்க இருக்காங்க. எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணணும், அப்பா அம்மாட்ட அனுமதி கேட்கணும். நானே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லலை. இதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. யாராவது பத்திரிகையாளர் வந்தா போடுங்க, குழந்தைகளுக்கு போடுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் பேசி புண்ணியமே இல்லை சார், நடுவுலவே பேசுவோம். அப்போ அவர் கேட்டு ஆற்றுல கேட்டு சொல்லட்டுமா அப்படின்னொடனே அங்கே வீடு சீன், அப்படியே வீட்டு சீன் போயிடுங்க. அடுத்த சீன் நாடக காட்சியில் வீடு சீன். வீட்டில் அவர் அப்பா என்ன சொல்கிறார், நோனோ என் குழந்தை ஆச்சாரமானவன், அவனை தொட்டு யாரும் அரிதாரம் பூசப்படாது, அவன் பண்ணப்படாது அது அப்படின்றார். அம்மா என்ன தெரியுமா சொல்ற, என்ன குழந்தை நடிக்கட்டுங்க, ஆசைப்படுதுங்க அப்படிங்கிறது. எல்லா வீட்லையுமே அம்மா சொன்னதானே சார் நடக்குது. ஏன் யாருமே சிரிக்கல, இவர் மட்டும் சிரிச்சிருக்க. எல்லா வீட்டிலுமே அம்மா சொன்னதான் நடக்குது. ஆமாங்க, எங்க வீட்டிலுமே அப்படிதான் நடக்குது. ஏன்னா அம்மா நல்லதை மட்டும்தான் சொல்லுவா. சரியா? நான் சொன்னது அப்பா பலத்த ரசனை. அம்மா நல்லதை மட்டும்தான் சொல்லுவா. ஆமாங்க, இவர் ரசிச்சாரேன்னு நினைக்காதீங்க, இவர் ரசிக்கலேன்னு நினைக்காதீங்க, ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஏன்னா வீட்டுல அம்மாக்கள் தான் நம்மளுக்கு என்ன விஷயம் வேணுங்கிறது தெரியும். அம்மா என்ன சொன்னா, சுவாமிநாதன் நடிக்கட்டும், ரொம்ப திறமசாலி அவன், அடுத்தமா ஏன் அவனுக்கு அரிதாரம் போடணும், நான் போடுறேன். ஆஹா, இந்த உலகத்திலே சுவாமிநாத குழந்தையை தொட்டு அரிதாரம் பூசக்கூடிய உரிமை அந்த தாயை விட வேற யார் சார் கிடைக்கும்? ஆமாங்க, என்ன அழகு, என்ன அழகு. 10 மாதம் சுமந்து பெத்தவள் இல்லையா? அதை விட பெரிய விஷயம் ஒண்ணு சொல்றேன், இந்த இடத்த மறந்துடாதீங்க, நீ ஞாபகப்படுத்த. எனக்கு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த செல்வோசை விடுபடும் வரைக்கும் சொல்றேன். அது என்னன்னா, வயிற்றுல 10 மாசம் சுமந்தா இல்லையா, பரமாச்சாரியால சுமந்தா இல்லையா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அல்லது தெரியலன்னா நான் சொல்றேன். பரமாச்சாரியாருக்கு ஒரு தம்பி உண்டு, சிவன் சார். அவரோட கதையும் நாங்க சிவசாகரம் என்று பண்ணி இருக்கிறோம். அதாவது மகன்களாக பெற்று தள்ளும் இந்த காலத்திலே மகான்களாக பெற்று தள்ளியவள் மதிமகான். ஆமாங்க, ரொம்ப அவ்வளோ கிரேட். ஒரு பிள்ளை பெத்தால அப்படி பெறணுங்க சார் வாழ்க்கையில், அது ஒரு பெரிய இன்பம். அப்ப அம்மா சொல்றா, நான் தொட்டு என் குழந்தைக்கு அரிதாரம் பூசுறேன். அரிதாரம் பூசுறது சம்மதம். உடனே சாஸ்திரி என்ன சொன்னார், ஆமா அப்படின்னு அவரும் ஆமா போட்டுட்டார். ஓகேவா, இப்ப எல்லா நிகழ்ச்சி நாடகம் ஆரம்பிக்க போறது. இத அப்பா காலடி முதல் காஞ்சி வரையில வில்லுப்பாட்டாக்கி சொல்றாங்க. எல்லாம் அப்பாவோட ரசிகர்கள், அதனால சொல்றேன், வில்லுப்பாட்டாக்கி சொல்றாங்க. எங்க வில்லுப்பாட்டோட டைப் எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கதையும் பாட்டும் கலந்தது. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். நாங்க பாடிக்கிட்டே இருப்போம், ஒரு இடத்துல ஃபெயில் ஆகும், பேச ஆரம்பிச்சிடும், பேசிக்கிட்டே இருப்போம், சரி, ஒரு இடத்துல ஃபெயில் ஆகும், சரி, பாட ஆரம்பிச்சிருவோம், பாடுவோம். 2 ஃபெயில் ஆகிறதுக்குள்ள நாங்க மேடையை விட்டு கீழே இறங்கிடுவோங்க. அந்த டைமிங் எங்களுக்கு தெரியும். எப்போ ஒருத்தரை பேச விடணும், எப்போ ஒருத்தரை பேச விடக்கூடாது, எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஏன் தெரியும் தெரியுமா? பட்ட அடி சார். இத பெருமையா நான் சொல்லல, டெய்லி மேடல் அடி போடுறோம்ல, அந்த அடி எங்களுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்து, என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுற ஸ்டைல் எல்லாம் கிடையாது, காதுலே வாங்குறது கிடையாது. ஏன்னா இந்த காது நல்ல விஷயத்தை நான் இருக்கேன் அதை மட்டும்தான் கேட்கும், வேற எதையும் கேட்காது. அப்படி நடிக்க காட்சி, செகண்ட் காட்சி. சரி, இப்ப அரிதாரம் போட்டாச்சு, அவர் ஏறி நடிக்க போறாரு, நாடகம் நடக்க போறது. நாடகம் அழகா சொன்னீங்க, நாடகம் நடக்க போறது. நல்லா தயாரா இருக்க பாருங்க, பேசல, அருமை அருமை, சூப்பர். அவனுக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க. குட்டி பிள்ளை என்ன அழகா செய்யறான், கட்டி பிள்ளையா இருக்கான் பாருங்க. வீட்டில் பேசவே மாட்டான் சார், வீட்டில் பாடி தாங்க பழக்கம். அதனால இப்போ வரைக்கும் பாட போறாரு பாருங்க, அருமையான காட்சி. இப்போ அப்பா வில்லுப்பாட்டு ஸ்டைல்ல இதுக்கு ஒன்று போடுறாங்க. இதுதான் எங்களுக்கு கிடைத்த அனுபவம். நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லி எங்களுக்கு கவிதை வரத்தை அப்பாவுக்கு கொடுத்துருக்காரு. என்னன்னா, நாடகம் நடிக்க வருகிறார், 22 பக்கம் இங்கிலீஷ் பேசுறார். அவர் பேசின மாதிரி நம்ம பேச முடியுமோ? நம்ம இங்கிலீஷ்லாம் டப்பா இங்கிலீஷ் பேச முடியாது, அவர் பேசினாதான் அது அப்பா இங்கிலீஷ். அப்பானே ஒரு அம்மா கூப்பிட்டுருக்காங்க, அந்த கதையை நான் பின்னாடி சொல்றேன். அப்படி ஒரு இங்கிலீஷ் அது அப்ப பேச போறாங்க. இதுக்கு அருமையான ஒரு பாடல் எங்க அப்பா வில்லு பாட்டுக்கு போடுறாங்க. சரி, அதான் மூளைன்றது. சில மூளை பிரமாதமான மூளையா இருக்கும், எங்க எது போடணும்னு தெரியாது. இந்த இடத்துக்கு காட்சியை டோட்டலா கொண்டு போய் மக்கள் மனசுல உட்கார வைக்கிறதுக்கு இப்படி ஒரு பாட்டு அப்பா எடுத்தாங்க. இந்த பாட்டை கேளுங்க. நடித்தாரே நாடகம் தனிலவர் நடித்தார், நடித்தாரே நாடகம் தனிலவர் நடித்தார், அவர் உலக நாடகம் நடத்திட வந்தவர். நடித்தாரே நாடகம் தனிலவர் நடித்தார், அவர் உலக நாடகம்
வார்த்தையை பாருங்க. பெரியவா கேட்டுக்கிட்டே இருக்கா. அவா முன்னாடியே காலடி முதல் காஞ்சி வரை பண்றோம். நடித்தாரே நாடகம் தனில் அவர் நடித்தார், உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார். சரணத்துல தான் அப்பா வெயிட் கொடுக்குறாங்க. கடவுள் கொடுத்தது மானிட வேடம், கல்வி கூடத்தில் கிங் ஜான் வேடம், இன்றிவர் படிப்பது இங்கிலீஷ் பாடம், நாளை எதிர்பார்த்திருக்குது காமகோடி பீடம். நடித்தாரே நாடகம் தனில் அவர் நடித்தார், உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார். ஒன்ஸ் மோர் சொல்லவா? கடவுள் கொடுத்தது மானிட வேடம், இந்த கல்வி கூடத்தில் கிங் ஜான் வேடம், இன்றிவர் படிப்பது இங்கிலீஷ் பாடம் அப்படின்னு வரும் அந்த வார்த்தை. இன்றிவர் படிப்பது இங்கிலீஷ் பாடம், நாளை எதிர்பார்த்திருக்குது காமகோடி பீடம். நடித்தாரே நாடகம் தனில் அவர் நடித்தார், அவர் உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார். இத நாங்க வில்லுப்பாட்டை பாடி முடிச்ச உடனே சரி, அப்போ ஒரு அண்ணா இருந்தார். அதான் அனுபவம். நாதன்ஸ் கேஃப் ஐயர்னு டி நகர்ல ஒரு பெரிய ஹோட்டல், எல்லாரும் காபி சாப்பிட்டு இருப்பாங்க. ஆமாங்க. அவர் வந்து ஆ, கவிஞரையா நம்ம வந்து எம்எஸ் அம்மா நேத்து எம்கேஎஸ் அண்ணா வீட்டுல நடத்தின வில்லுப்பாட்டை கேட்க முடியல, சரி, அதனால அவ ஆத்துல வந்து உங்களை ஒரு வாட்டி பாட சொல்றா பெரியவாளை பத்தி. ஆஹா, இதை விட என்ன பாக்கியம் வேணும் சார்? இதானே சார் அனுபவம். ஓஹோ, சங்கீதத்துக்கே இமயமாகி தன்னுடைய கலையாலேயே திருப்பதியில் சிலையாகிய உன்னத தாய் அல்லவா. ஆமா. யாருக்கு சார் சில பாக்கியம் கிடைக்கும்? கிடைக்கும், ரோட்ல கிடைக்கும், கோவில்ல கிடைக்காது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா நான் சொல்றது? நம்ம சிலையான்னு அதுக்கு தான் அன்னைக்கு நான் சொன்னேன் எல்லாருக்கும். நீங்க நல்லா வந்திருக்கீங்கனால இன்னொரு தடவை சொல்றேன். நல்ல வார்த்தையை எவ்வளவு தடவை சொன்னானே, மிஸ்டு கால்ங்கிற வார்த்தையை எவ்வளவு தடவை சொல்றோம். அதை இதை சொன்னா என்ன என்னன்னா, நம்மளையெல்லாம் நம்ம அம்மா எழுப்புறா, ஏய் எழுந்துடா எழுந்துடான்னு எழுப்புறா. ஆமாங்க. ஆனா வெங்கடேச பெருமாளை எழுப்புறது எம்எஸ் அம்மா சார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா. அப்போ அப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்ற எம்எஸ் அம்மா வீட்டுல வில்லுப்பாட்டு. ஓஹோ, நாதத்தில் வேதமில்லை, இதத்தான் அப்பா சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், அப்படியே போய் அப்பா உட்காந்துருக்காங்க, கீழே உட்காந்துட்டாங்க அப்பா. அம்மா காலுக்கிட்ட நான் உட்காந்து ஹார்மோனியம் வாசித்தேன். இந்த படித்தாரேன்ற இந்த நடித்தாரேன்ற பாட்டு வந்து நாதநாம கிரியா ராகம். சரி, என்ன ராகம் சார்? நாதநாம கிரியா ராகம். அந்த நாதநாம கிரியா வாசிச்ச உடனே அம்மா சொன்ன வார்த்தை என்ன? ஏண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நாதநாம கிரியா. மீரா படத்துல நிறைய இந்த ராகத்தை நான் பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நாங்க அப்பா பாடுறாங்க, நாங்க கூட சேர்ந்து பாடுறோம். எல்லாரும் பாடி முடிச்ச உடனே அம்மா சொன்ன வார்த்தையை உங்ககிட்ட கொட்ட போறேன். இதுதான் எங்களுக்கு கிடைத்த அனுபவம். இதுக்கு அடுத்தது வேற அனுபவம் போவேன். ஜெய ஜெயசங்கரை பாடிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, அருமையா ஒரு அனுபவம் சொன்னாங்க. என்ன தெரியுமா? இந்த பாட்டை கேட்டவா உருகாம இருக்கவே முடியாது கவிஞரே, உருகாம இருக்கவே முடியாது. அப்புறம் ஒண்ணு சொன்னா, என்ன? பெரியவா பாதத்தை கெட்டிமா பிடிச்சுட்டு இருக்கேளே, அருமை. இதுதான் எங்களுக்கு கிடைத்த அனுபவ வார்த்தை. கிடைத்த 1000 பட்டங்கள் இருக்கட்டும், இது 1001. லட்சம் பட்டங்கள் இருக்கட்டும், இது 1001. கோடி இன்பங்கள் இருக்கட்டும், கோடிக்கும் மேல 1. அத்தனையும் கிடைச்சது பெரியவா நான் இருக்கேன்னு சொல்லி அந்த வில்லுப்பாட்டை ஆரம்பிச்சு வச்ச ராசியும் ஆசையும் தானே இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து கேக்குறீங்க. இப்படி ஆரம்பித்த இந்த வில்லுப்பாட்டு இன்றைக்கு விருட்சமாக வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து உலக நாடுகளிலே, மேலை நாடுகளிலே கூட நான் காலடி முதல் காஞ்சி வரை பண்ணும்போது இத்தனை மக்கள் இருந்து கேட்டார். சமீபத்தில் ஒரு குட்டி அனுபவம் சொல்லிட்டு அடுத்த அனுபவத்துக்கு போறேன். சரி, சிங்கப்பூர்ல மாரியம்மன் கோயில்ல கும்பாபிஷேகம் மண்டலாபிஷேகம் வில்லுப்பாட்டு ப்ரோக்ராம் நாங்க போயிருந்தோம். எங்களை தான் கூப்பிட்டுருந்தாங்க, நடத்தி முடிச்சோம். டைம் ஓவர் 2 o'clock. அங்க ரொம்ப கன்னா இங்க நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிப்பாங்க, அதே மாதிரி முடிப்பாங்க. முடிச்ச உடனே ஒரு பக்தை, நல்ல ஒரு அற்புதமான ரசிகை, அவங்க எழுந்த ஒரு வார்த்தை கேட்டாங்க. என்ன? டைம் ஆயிடுச்சுன்னு தெரியும், இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வின்னு கேட்கும் போது எனக்கு பயமா இல்ல, ஏன்னா அந்த இடம் அவ்வளவு அன்பான இடமா இருந்தது. என்ன தெரியுமா கேட்டாங்க? அப்பா சொல்லுவாரே பால் கதைன்னு ஒண்ணு, கஷ்டத்தெல்லாம் மறந்துருன்னு சொல்லி சொல்லுவாரே, அந்த கதையை சொல்ல முடியுமா? ஆழாக்கு பால போல ஆளாக்கு அந்த கதையை சொல்ல முடியுமான்னு கேட்டதே இன்னைக்கும் அந்த ரெக்கார்டிங்ல இருக்கு. பொய் சொல்லி பழக்கமே கிடையாது. முக்கியமான குறிப்பு, இதை கேட்டது ஒரு சைனீஸ் பெண். அதுதான் விஷயம்.
இந்த ஒரு அங்க போய் செட் ஆனவங்க அதெல்லாம் அதில் நம்ம வந்து நமக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி தான். அப்படி ஒரு பெண் வந்து இதை கேட்டப்போ எனக்கு மகிழ்ச்சி அடைந்தேன். அன்னைக்கு அந்த அனுபவத்தை தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லி இந்த காலடி முதல் காஞ்சி வரை விஷயத்தை உங்களிடம் ஒப்படைத்து ஜெய ஜெய சங்கர பாடி அடுத்த கோஷம் அடுத்த அனுபவருடைய கோஷத்துக்கு நம்ம செல்வோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய 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 சங்கர ஹர ஹர சங்கர. ஒரு மாதரசி நம்மள மாதிரி ஒரு அருமையான தாய் மகா பெரியவா கனவுல போய் நீ கனவு கண்டிருக்கியா? கனவு காண்றதே இல்ல. ஏன்பா? ஏன்னா நைட் ஷிஃப்ட். சரி, ஏதாவது ஒரு கனவு வந்ததுன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட ஒர்க் பண்ற மாதிரி கனவு கண்டேன். ஐயோ, ரொம்ப விசித்திரமா ஒரு கனவு வந்தது. ரொம்ப நல்ல பிள்ளை சார். ஞாயிற்றுக்கிழமை காலையில பயோமெட்ரிக் வச்சுட்டு ஒர்க் பண்ற மாதிரி கனவு கண்டேன். இவனுக்கு எல்லாம் ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. சண்டே கூட லீவ் எடுக்காம பண்றான் பாருங்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்னப்பா? பாக்கி 6 நாள் லீவ். ஐயோ, இதுக்கு ஒத்துட்டாங்கன்னா எனக்கு கனவு பலிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த சண்டே வேலைப்பா. ஆனா இந்த அம்மா கண்ட கனவு என்னன்னா, கனவு என்பது ஒரு பெரிய அனுபவம். ஆமாங்க. டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் அக்டோபர் 15 வருது முன்னாலே சொல்லி வைக்கிறேன். இப்போதே சொல்லி வைக்கிறேன். கலைஞர்களுக்கு தேவையான கனவு, எல்லாருக்கும் தேவையான கனவு என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன? கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுதான் கனவு. ஆமாங்க, மறந்துடக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம். எவரெஸ்ட் ஏறவனுக்கு எவரெஸ்ட் லட்சியம், 7 சுரத்தை ஒழுங்கா பாடுறவனுக்கு அது லட்சியம், நாடகத்தை ஒழுங்கா செய்யறவனுக்கு அது லட்சியம், ஒவ்வொருத்தருக்கு அது லட்சியம். இந்த விஷயத்துல எல்லாரும் எமோஷனல் ஆகி உணர்ச்சி பூர்வமா ஜெய ஜெய சங்கர கோஷம் சொல்லி நாம சங்கீர்த்தனம் சொல்லி பெரியவாளர்களை பெற வேண்டும் என்று நினைப்பது முரளியின் லட்சியம். ஐயா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி ஐயா லட்சியம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும்போது அப்பாவோட லட்சியம் என்ன தெரியுமா? வில்லுப்பாட்டை உலகத்தமிழர்கள் வணங்கி ரசிக்க வேண்டும் என்பது அப்பாவுடைய லட்சியம். அப்படி இந்த மாதரசிக்கு என்ன லட்சியமா? கனவுல பெரியவா பார்க்கணும் லட்சியமா. பார்த்தாங்க. கனவுல வந்து பெரியவா என்ன கேட்டார்? என்ன? அம்மா, கொஞ்சம் அல்வா பண்ணி தரியா? என்னது? கொஞ்சம் அல்வா பண்ணி தரியா? உடனே அந்த அம்மா கனவுதானேன்னு நினைக்காம நிறைய அல்வா பண்ணி, பிராக்கெட்ல கடையில வாங்காம அல்வா பண்ணி பெரியவா தரிசனத்துக்கு காஞ்சிபுரத்துக்கே போயிட்டாங்க. என்ன ஒரு பக்தி சார்! கனவுல தான் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மெல்லாம் என்ன செய்வோம்? நேரில் வந்து சொன்னாலே அல்வா கொடுத்துருவோம். ஆமாம். அந்தம்மா கனவுல வந்து இந்த அல்வா கொடுக்குறதுன்ற சென்டென்ஸு எப்படிலாம் ஆயிடுச்சு பாருங்க சார். நம்ம நேரில் வந்து சொன்னாலே அல்வா கொடுத்துருவோம். ஆனால் அந்தம்மா கனவுல சொன்னதை நிஜமான அல்வாவோட போகிறது. சரி, பெரியவா பார்த்தாலும் வந்துட்டியா அப்படின்னு தரிசனம் கொடுத்து, சரி அந்த அல்வாவை பார்த்துட்டு அதை ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன? ரொம்ப அழகான விஷயம். என் தம்பி ஒருத்தன் மெட்ராஸ்ல இருக்கான். அவர் அப்படிதான் சொல்றாரு. என் தம்பி ஒருத்தன் மெட்ராஸ்ல இருக்கான். அவனுக்கு இந்த அல்வானா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துறியா? அவனுக்கு கொடுத்தா அது எனக்கு கொடுத்தா மாதிரி. இதான் ராமாயணம். ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன். இதான் சார். இப்படி ஒரு வீட்டில் மகான்களா பிறந்திருக்காங்க. கொண்டு போய் அன்னை கொடுத்தார். சிவன் சார் ஏற்றார். அந்த அம்மாக்கு மகான்களின் ஆசியே அல்வாவாக மாறியது. ஒரு கேட்டதை கொடுக்கிற பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? கேட்கிற மாதிரி இருக்கிறது ஒரு எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அது ஒரு பெரிய விஷயம். ஆமாங்க. குசேலர் அவள் கொண்டு போய் கொடுக்கிறார். யாருக்கு? கண்ணனுக்கு. அதுக்கு ருக்மணி கேட்டாளாம், எங்க ஆத்துக்காரருக்கு அவள் பிடிக்கணும், உங்க ஆத்துக்காரி எப்படி தெரியும்? இவர் சொல்றார், குசேல சொல்றார், என் பொண்டாட்டி நண்பரை பார்க்கும்போது, ஏன்னா பெரிய அப்ளிகேஷன் வச்சுட்டு இருக்கார். அந்த அப்ளிகேஷன் சக்சஸ் ஆகணுங்கிறதுக்காக கொண்டு போய் கொடுக்கறதுக்காக கொடுத்த உடனே சரி ருக்மணி அப்படியே கிருஷ்ணன் தோல்ல இப்படி பிடிச்சுண்டு, இப்போதைக்கு எனக்கு இதான் கிருஷ்ணன் பிடிச்சுட்டு கேட்டாலாம், எங்க ஆத்துக்காரருக்கு அவள் பிடிக்கணும், உங்க ஆத்துக்காரிக்கு எப்படி தெரியும்? இப்போ ஒண்ணு நடக்குது. என்ன அழகான விஷயம், அனுபவம். இதை நான் எழுதலை, தானா சொல்றேன். என்னன்னா, ஒரு பிடி எடுத்து சாப்பிட்டார். யாரு? கிருஷ்ணர். எடுத்து சாப்பிட்டோன்னே
அப்படியே குசேலன் வீடு கோடீஸ்வரன் ஆகி ஆஹா. அருமையான தங்க மழை கொட்டி ஓஹோன்னு ஜொலிச்சு கவலையே இல்லாம 27 பிள்ளைக்கும் சாப்பாடு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை அந்த சுசீலைக்கு பிறந்து ரொம்ப சந்தோஷமாகி வளமா ஆயிட்டாளாம். இந்த காட்சியை ருக்மணி பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரு பிடி 2வது பிடி எடுக்க போறார் கிருஷ்ணன். ஓஹோ. போனப்போ ருக்மணி என்ன செஞ்சாளா, என்ன அப்படியே தற்செயலா அப்படி போற மாதிரி போய் கையை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அவளை எடுக்க விடாம பண்ணாளாம். அப்ப கேட்டானா கிருஷ்ணர், ஏமான ஒரு பிடி நீங்கள் எடுத்து உண்டதற்கே குசேலன் கோடீஸ்வரன் ஆகிவிட்டானே, இந்த 2வது பிடியும் நீங்கள் எடுத்து கொடுத்து அவன் மிகுந்த கோடீஸ்வரனாகி உங்களுடைய அருளால நாம ஏழை ஆயிடுவோமோன்னு பிடிச்சுண்டு. அதுதான் பெண் புத்தி, பின் புத்தி அல்ல, பின்னால் நடப்பதை முன்னால் கண்டுபிடிக்கும் புத்தி என்று அன்போடு சொல்லினாள். இது ஒரு அழகான ஒரு சம்பவம் தான். பிடிக்காமலோ பொறாமையிலையோ அவ சொல்லல, ஆனா ஒரு சந்தோஷம். ஒருவேளை அவா கோடீஸ்வரனாகி நாம ஏழையாடுவோம் தான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சி நயம் இருக்கு இல்லையா, அப்படித்தான் இந்த அல்வாவை கொண்டு கொடுத்து கனவுல கேட்டாலே அன்போடு கொடுக்கக்கூடிய பக்தி இருக்கு இல்லையா, அதுதாங்க வாழ்க்கையில வேணும். இன்னொன்னு சொல்றேன், அடுத்த அனுபவத்தை சொல்ல போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். என்ன, பெரியவா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு கொடுப்பாங்க. இது ஒரு குட்டி அனுபவம் சொல்லிட்டு போறேன். எங்களுக்கு அப்பாக்கு வில்லிசை நடத்திய போது அப்பா வில்லிசை நடத்திட்டு இப்படி இந்த வில்லை அடிக்கக்கூடிய பாணியிலேயே கையை இப்படி வச்சிருக்கும் போது, இது 96வது வயசுல நடந்த சம்பவம். அப்படி கையை வச்சிருக்கும் போது தலையில வச்சிருப்பார் இல்லையா வில்வம், அந்த வில்வத்தை எடுத்து அப்பாக்கு அப்படி கரெக்டா அந்த கையில அப்படி அழகா போட்டார். இந்த காட்சியை நாங்க பார்த்து அந்த வில்வத்தை எங்கள் வீட்டு செல்வமாக பத்திரத்தை விட பத்திரமாக வைத்திருக்கிறோம். பத்திரம் கிடக்குது சார், நம்ம போனா அதுவும் போயிடும் பின்னாடி. அதுக்கு தான் சண்டை போட போகிறாங்க பின்னாடி உள்ளவங்கெல்லாம். ஆனால் வில்வத்துக்கு யாராவது சண்டை போடுவாங்களா? சரி, போட்டால் தான் கிடைக்குமா? வில்வம் தான் பத்திரமா இருக்கணும். வில்வம் தான் பத்திரமா இருக்கணும், அதுதான் செல்வம். இந்த அனுபவத்தை மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த சம்பவத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஜெய ஜெய சங்கர கோஷம். எல்லாரும் தயாராகுங்கள், அன்போடு சொல்லுங்கள், ஆச்சாரிகளோடு கலந்து விடுங்கள். நாம சங்கீதத்தினுடைய மகிமையே மகிமை. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய 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 சங்கர ஹர ஹர சங்கர. மகாபெரியவாளுக்கு ஒரு பெரிய பழக்கம் உண்டு. தன்னோட குருவை ரொம்ப மதிப்பார், பக்தி செய்வார். தன்னோட குருவுக்கு சேவை செய்தவாளுக்கு அவர் அருள் செய்வார். ஒரு அழகான ஒரு என்ன சொல்ல, ஒரு சக்கரம், குரு சக்கரம்னு சொல்லலாம். குரு பக்திங்கிறது ரொம்ப தேவையான விஷயம். ஆதிசங்கரருக்கு 4 பேர் மாணாக்கர்கள், கலை 4 பேர். ஆமாம். ஒன்று ஹஸ்தமலகர், ஒன்னு பத்மபாதர், சரி, இன்னொன்னு தோடகாச்சாரியா, இன்னொருவர் சுரேஸ்வர். 4 பேர் மாடாக்கர். இப்போ ஒரு அருமையான பாடல் இசைக்க போகிறார், பெரியவா மயமான பாட்டு, தோடகாஷ்டகம் கேட்க போறீங்க. அதை விட என்ன சந்தோஷம் வேணும்? அப்போ இது ஒரு குட்டி சீன், அண்ணா அருமையான சீன் பாருங்க. குரு சேவைதான் முதல் பாடம். தோடகாச்சாரியா என்ன செய்யறார்? என்ன, ஆதிசங்கரருடைய 4 மாணாக்கர்ல ஒருத்தர் தோடகாச்சாரியார். அவர் என்ன செய்யறார்? குருவனுடைய துணிகளை துவைச்சிட்டு வரேன், கிளாஸ்ல அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். குருவினுடைய துணிகளை, அவருடைய கடமைகள் எல்லாம் குருவுக்கு செய்யறதுக்காக இந்த சிஷ்யர் போறார். சரி, மற்ற சீடர்கள் இப்ப மாதிரியே சில பேர் அப்ப இருந்திருக்காங்க. என்ன தெரியுமா சொன்னார்? என்ன, குருவே அவர் நிதானமா வரட்டும், நீங்க பாடத்தை ஆரம்பிங்கோ, நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ஒரு பாசமா எடுத்து சொல்வதை போல ஆதிசங்கர பெருமானிடம் மற்ற சிஷ்யர்கள் சொல்லி இருக்கிறார். சரி, தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ நாம ஏன் காத்திருக்கிறோம்ன்ற எண்ணத்தோடையோ இல்ல அவர் வந்து கத்துப்பான்ற எண்ணத்தோடையோ எந்த எண்ணத்தையும் முடிவு உங்கள்கிட்ட விட்டுறேன். அவர் எந்த எண்ணத்துல சொன்னார் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்படி எல்லாரும் சொன்ன உடனே ஆதிசங்கர சொன்னதுதான் நீதி. ஆதி நீதி என்ன தெரியுங்களா? அது ஒரு நல்ல செய்தி. என்னன்னா, இல்லப்பா அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, வரும்போதே வழியில்
8 பாடல்கள் எழுதி வந்தார் தோடகாச்சாரியார். தோடகாச்சாரியார் எத்தனை பாட்டு? 8 பாடல்கள். 8 பாடல்கள் எழுதி வந்தார். ஆதிசங்கரருடைய ஆசி பெரியவா, அதாவது ஆதிசங்கர் பத்தி எழுதியிருக்கார் மாணாக்கர் மகிழ்ச்சி. இதில் ஆதிசங்கரர் கொடுத்த ஒரு பக்தி என்ன தெரியுமா? ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? என்ன? தோடகாச்சாரியா எழுதிய அந்த 8 பாடல்களை, தோடகாஷ்டகத்தை ஆதிசங்கரர் குருவை பத்தி தான் இருக்குன்னு தாம் பேர்ல போட்டுக்கல, தாம் பேர்ல ராயல்டி கேட்கல, தாம் பேர்னு ஃபோக்கஸ் பண்ணல. இத பக்தியோட எழுதிய என் சிஷ்யன் பேர்லயே இது தோடகாஷ்டகம் என்று வழங்கட்டும் என்று சொன்ன ஒரு பக்தியை அனுபவமாக்கி நாம வச்சுக்கணும். ஆமாங்க. இது எதுக்கு தெரியுமா சொல்றேன்? ஏன்? இப்போ சீசன் வரப்போகுது. ஆமா. எல்லா குருக்களும் நல்லவர்கள் தான், என் குருவும் நல்லவர் தான். ஆனா சில இடத்துல அவன் என் சிஷ்யன் அப்படின்னு சொல்ற சில இடம் இருக்கு இல்லையா? 100க்குள்ள 1 அது 100க்கு மேலேயோ அது எனக்கு தெரியாது. ஆனா அவனா அப்படி பண்ணா அப்படின்னு சொல்ற விஷயங்கள் கலியுகத்தில் வேண்டுமானால் இருந்து விட்டு போட்டும். ஆனால் ஆதிசங்கரன் எனக்கு கொடுத்த நீதி, சிஷ்யனின் பெயரில் அந்த பாடலை வைத்த புண்ணியம் இருக்கிறதல்ல, ஆமாங்க, அதை எம்எஸ்எம்மா பாடிய புண்ணியம் இருக்கிறதல்ல, இதை நீங்க கேட்கிற புண்ணியம்லாம் இருக்கு இல்லையா, இதை இவன் பாடுற புண்ணியம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் வாசிக்கிற புண்ணியம் இருக்கு இல்லையா, மொத்தத்தில் எல்லாம் புண்ணியம் சார். கேளுங்க. குருர்நாம் நாமஹிம் நாச்சம் शंकरो यो विराजते गुरुर्नाम्ना महिम्ना च शंकरो यो विराजते तदिन्द्रिगलद्रेणुगणायास्तु ममो विदिता किल शास्त्र सुधा जलते मही पोपनिषद कदितार्थनिते विदिता किल शास्त्र सुधा जलते मही पोपनिषद कदितार्थनिते हृदये कलये विमलं शरणं भव शंकर देशिकमे शरणं करुणा वरुणालय पालय मां भव सागर दुःख विदून कृतं रसया किल दर्शन तत्त्ववितं भव शंकर देशिक मे शरणं भवता जनता सुहिता पविता निज बोध विचारण चारुमते कलयेश्वर जीव विवेक विदुं भव शंकर देशिक मे शरणं भव एव भव भव एव भव नीति मे नितरां समजायत सेदसि कौतुकिता भव एव भव नीति मे नितरां समजायत सेदसि कौतुकिता मम वारय मोह महाजलधिं भव शंकर देशिक मे शरणं मम वारय मोह महाजलधिं भव शंकर देशिक मे शरणं सुकृते धिकृते बहुता भवतो पविता समदर्शन लाल सदा सुकृते धिकृते बहुत
भवतो सुकृते दिकृते बहुता भवतो पविता समधर्षणलाल सदा अतिदीनमिमं परिपालय मामतिदीनमिमं परिपालय मां भव शङ्कर देशिकमे शरणम् अतिदीनमिमं परिपालय मां भव शङ्कर देशिकमे शरणम् जगदीमवितुं कविता कृतयो विचरन्ति महामहसजलतः जगदीमवितुं कविता कृतयो जगदीमवितुं कविता कृतयो विचरन्ति महामहसजलतः अहिमां सुरि वाद्रविभासि गुरो अहिमां सुरि वाद्रविभासि गुरो भव शङ्कर देशिकमे शरणं गुरुपुङ्गव पुङ्गव केतनते समतामयतां नहि गोपिसुरी गुरुपुङ्गव पुङ्गव केतनते समतामयतां नहि गोपिसुरी गुरुपुङ्गव पुङ्गव गुरुपुङ्गव पुङ्गव केतनते समतामयतां नहि गोपिसुरी शरणागतवत्सलतत्त्वनिते शरणागतवत्सलतत्त्वनिते भव शङ्कर देशिकमे शरणम् शरणागतवत्सलतत्त्वनिते भव शङ्कर देशिकमे शरणम् विदितानमया विशतैककला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो विदितानमया विशतैककला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो धृतमेव विदेहि कृपां सहजां धृतमेव विदेहि कृपां सहजां भव शङ्कर देशिकमे शरणं धृतमेव विदेहि कृपां सहजां भव शङ्कर देशिकमे शरणं भव शङ्कर देशिकमे शरणं भव शङ्कर देशिकमे शरणं जय जय शङ्कर हर हर शङ्कर 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 जय जय शङ्कर हर हर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर काञ्ची शङ्कर कामकोटि शङ्कर काञ्ची शङ्कर कामकोटि शङ्कर काञ्ची शङ्कर कामकोटि शङ्कर काञ्ची शङ्कर कामकोटि शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर அத்தனையும் ஆச்சாரியலோட அருள்.
இப்போ நம்ம பார்க்க போகிற அனுபவம் ரொம்ப அழகான அனுபவம். சார், நீங்கள்லாம் கடவுளை கோயிலில் போய் கும்பிட போகும்போது அம்மாக்கள் சார்கள் எல்லாருமே என்னன்னு சொல்லி கும்பிடுவோம் அப்படின்னு தேவார திருவாசத்தில் ஒரு பாட்டு உண்டு. ஓஹோ. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே ஆஹா. அன்பினில் விளைந்த ஆரமுதே. ஏன் தெரியுமா? ஏன்? அம்மா இல்லாதவனுக்கு கடவுள் அம்மாவா தெரியும். சரி. அப்பா இல்லாதவனுக்கு கடவுள் அப்பாவா தெரியும். ஓஹோ. குரு இல்லாதவனுக்கு கடவுள் குருவா தெரியும். தெய்வத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைவனுக்கு தெய்வமா தெரியும். இதுதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற ஒரு பாணி. இப்போ இந்த பக்தருடைய அனுபவம் எப்படின்னா, நம்மளை மாதிரி ஒரு தாய்மார், அவங்க பேர் டாக்டர் ஆனந்தவல்லி. அவங்க பேர் என்ன? டாக்டர் ஆனந்தவல்லி. அடியார்கள் ஈஸ்வரனை ஈஸ்வரியை பலவாறாக சொல்லுவது மரபு. சரி. அடியேன் சமீபத்தில் ஒரு சிவன் கோவில் கும்பாபிஷேகத்தில் ஒரு சின்ன கருத்து சொன்னேன். என்ன? தந்தை தாய் இருந்தால் உனக்கு ஏன் இந்த குறையெல்லாம் வருமாப்பான்னு ஒரு பாட்டு உண்டு. சில விஷயம் பாட்டை பாடினாதான் வரும், டைலாக சொன்னா வராது. தந்தை தாய் இருந்தால் உலகில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா. இந்த பாட்டு இப்படி ஒரு பாட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அப்பா நம்மளை படைச்ச சிவபெருமானுக்கு அம்மா அப்பா கிடையாதுப்பா. ஆனா அவரு என்ன பண்ணாரு, இது என்னோட கான்செப்ட், அப்பாவோட ஆசீர்வாதம் பட் அப்படின்னு தட்டி விட்டாங்க. இந்த கம்ப்யூட்டர் தட்டுற மாதிரி வெளில வருது. என்னன்னா, இந்த சிவன் கோயில சொன்ன மாயவரத்துல சிவபெருமான், இது டாபிக் அது, அதனால நான் தள்ளி போல நின்றுகிட்டு தான் பேசுறேன். என்னன்னா, சிவபெருமான் ஞான குழந்தை ஞானப்பால் உண்ட சம்பந்தருக்கு அப்பாவானார். அவருக்கு அப்பா அம்மா கிடையாது, அவர் அப்பாவானார். இந்த உலகத்துல தனக்கு தன்னுடைய புருஷனுக்கு வேண்டாத அழகு தனக்கு தேவையே இல்லை என்று 63 நாயன்மார்களில் 3 பெண்கள், அந்த 3 பெண்களில் ஒருத்தியான காரைக்கால் அம்மையார், என் கணவன் ரசிக்காத அழகு எனக்கு தேவையில்லை, சிவபெருமானே என்னை தாயாக்காதே பேயாக்கு. இப்ப தலைகீழ இருக்கு சார், நான் சொல்ல சார். ஆமா, தலை விரிச்சு போட்டா பேய் தானே, தலையை விரிச்சு போட்டா பேய் தானே, கரெக்டு தானே? கரெக்டுனா எல்லாரும் சேர்ந்து சரின்னு சொல்லுங்க பாப்பா. இனி தலையை விரிக்கக்கூடாது என்ற பெண்களை, குழந்தைகளை, நம்ம குழந்தை, நம்ம வீட்டு குழந்தை, நம்மாத்த குழந்தைகள், அவளை வந்து அப்படி போட்டிருந்தாதான் ஸ்டைல். இதுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? தள்ளி போல இங்கே தான் நிற்கிறேன். என்னன்னா, ஆஞ்சநேயர் மேல் அப்படி பறந்து போகிறார். ஓஹோ. பறந்து போகும்போது அசோகவனத்தில் என்னம்மை சீதை எங்கே அப்படின்னு தேடுறது போடுறார். இலங்கையில் தேடுறார். போகும்போது கீழே மண்டோதரி படுத்து கிடக்கிறான். ஆனா அவளை பார்த்தா சீதை மாதிரி இருக்கான். அடாடாடா, என்ன அழகு! மண்டோதரிக்கும் சீதைக்கும் கற்பிலே ஒன்று. ஆனா ஆஞ்சநேயர் என்ன ஜூம் பண்ணி க்ளோஸ் அப்பா பண்ணி பார்த்தாரு, இல்ல. அந்த மண்டோதரி சீதையோ என்று நினைத்த ஆஞ்சநேயன் அந்த மண்டோதரியின் தலைவரி கோலத்தை பார்த்து, என் அம்மை சீதை இப்படி தலைவரி கோலமாக இருக்க மாட்டாள், அதனால் இவள் சீதை அல்ல வேறு யாரோ என்று முடிவுக்கு வந்தார். இது ஏன் சொல்றேன்னா, கஷ்டப்பட்டு பியூட்டி பார்லருக்கு போய் 10,000 செலவு பண்ணி தலைய விரிச்சு போட்டுக்கிறோம். ஆமாங்க, நல்லா இல்லை சார், அவ்வளவுதான். இது அவங்க பண்ணட்டும், அவங்க, நான் சொல்றது வேற ஆட்கள், அவங்க பண்ணட்டும், அது கலை. பையனா பிறந்ததுனால இந்த தொந்தரவுலாம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்ல. அதுவும் ரைட்டு தான். ஆனா இப்ப பசங்களே வளர்த்துக்கிறாங்க, அதுதான் விஷயமா இருக்கு. பசங்க வளர்த்துக்கிறாங்க, நம்ம 2 தோடு போட்டு அவங்க 1 தோடு போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் என்ன செய்யுது, எங்க கொண்டு போய் சொல்றது? இது எதுக்கு சொல்றேன்னா, சிவபெருமான் அந்த பேய் வடிவத்தை அந்த தாய் கேட்ட உடனே அந்த தாயை பத்தி பார்வதி அம்மா கேட்கிறா. தோ தலையால் நடந்து வரும் பெண்மணி யார்? சிவனே, சிவநாதனேன்னு கேட்கிறா. அம்மையே என்று பதில் சொல்கிறார். அம்மா அப்பா இல்லாதவர் அம்மையே என்கிறார். சிவபெருமானுக்கு, முருகப்பெருமானுக்கு மாணவராகிறார், மாணிக்க வாசகருக்கு குருவாகிறார். ஒவ்வொரு விஷயத்தை நீங்க கலந்து பார்த்தீங்கன்னா 10 அவதாரம் எடுத்த ராமருக்கு நிகரா இவரும் நிறைய அவதாரம் எடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்றத ஒரு கான்செப்ட் ஆக்கி 2 மணி நேரம் நான் பண்ணேன். ஏன்னா இது எவ்வளவு ஒரு பெரிய கான்செப்ட், அது அருமையான கான்செப்ட். இதுல இன்னொன்னு சொல்லட்டுங்களா? இப்ப இதுல வந்து நான் பாரதியாரை கொஞ்சம் தொட்டுக்கிறேன். ஏன்னா கடவுள் ஏன் அப்படி தெரிகிறார்னு கேட்டால், எங்கள் அப்பா வந்து நம்ம பெரியவாளை பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அழுதால் உன்னை பெறலாமே இல்லையா, அழுதுகிட்டே இருப்பாங்க. தொழுதாலும் பெறலாம், அழுதாலும் பெறலாம். நம்ம விழுந்தா தாங்கிறது தாய் தான். அதுக்கு அப்பா ஒரு பாட்டு எழுதுறாங்க, அது அப்புறம் சொல்கிறேன். பெரியவாளை பற்றி தான், எல்லாம் பெரியவான்னு வரணுன்னு இருக்கார். அதுதான் அப்படியே போயின்னு இருக்கேன்.
அது பாரதியார் என்ன சொல்றார், இதுக்கு அடியேன் இசையமைத்தேன். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதினான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். பெரிய பாட்டு. அந்த பாட்டுல அதுல எல்லாருக்கும், கலைஞர்கள் எல்லாருக்கும் தெரியும். கண்ணனை எப்படி பார்த்தேன், ஆஹா, நண்பனாய் மந்திரியாய் நல்ல ஆசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய். என்ன சார் வார்த்தை அது. இதுல ஒரு நயம் நீங்க யாராவது பார்த்தீங்களா? நண்பனாய் கடவுள் இருக்கார், மந்திரியாய் இருக்கார், நல்லாசிரியனுமாய் இருக்கார், பண்பிலே தெய்வமாய் இருக்கார். இவர் அடுத்த வார்த்தை சேவகன்னு போடும்போது மட்டும் கடவுளை பார்வையிலே சேவகனாயின்னு போட்டார். எனக்கு சேவகனாய் இருக்கி, நீ மாடுகன்று மெய்த்திடுவேன், மக்கள் துணி காத்து, அதெல்லாம் சொல்லுவாரு, எல்லா வேலையும் நீ எனக்கு செய்கிறேன்னுவாரு. ஆனா அதுதான் திருநெல்வேலி பண்பாடு. பார்வையிலே சேவகனாய் என்று சொன்ன வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? திருநெல்வேலியில தமிழ், தாமிரபரணி எதுவா இருந்தாலும் கவிஞனுடைய பண்பாடு. வார்த்தையை போட்டு ரொப்ப கூடாது சார். வார்த்தை கேட்கணும், என்ன போடு என்ன போடு என்ன போடுன்னு கேட்கணும். அதுதான் அழகு. பாரதியார் பாட்டெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் ஓம் போட்டு எழுதினாரு. ஆமாம், நம்ம ரூம் போட்டுல சார் எழுதுறா, அதானே, அதுக்கேற்ற மாதிரி தான் பாட்டு இருக்கும். அப்படி ஒரு கடவுளை எப்படி வேணால் பார்த்த விஷயத்தை டாக்டர் ஆனந்தவல்லி அம்மையார் எடுத்துக்கொண்டார். அழகான அனுபவம் இது. நான் ரொம்ப ரசிச்சு சொன்னேன். ஏன்னா நான் அப்பா பிள்ளை, எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும், அம்மானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் அது குழந்தைக்கு அழகே அதுதான். பெரியவர் ஹம்பியில் முகாமிட்டிருக்கார். டெய்லி டாக்டர் ஆனந்தவல்லி அம்மா தரிசனத்துக்கு வருவார். சரி, 5 நிமிஷமாவது பேசுவார். பெரியவா ஒன்று சொல்கிறேன், நீங்கள் 2 வேளை கரெக்டாக ஜூஸ் சாப்பிடணும், சும்மா உபவாசம் இப்படி பேசுகிற அளவுக்கு. அடாடா, இதை யாராவது அளவு பண்ணுவாங்களா? பண்ணுனாங்க, சில பேர் பண்ணலை, அதையும் சொல்கிறாங்க. அப்படி பேசக்கூடியவர். குரலில் ஆர்டிஃபிஷியாலிட்டியே இருக்காது. இதை எழுதிய சத்தியகாமன் அழகாக எழுதுகிறார். சொல்லிடணும்ல, அவங்கவுங்க பெருமையை அவங்கவுங்களுக்கு சொல்லிடணும். குரலில் ஆர்டிஃபிஷியலே இருக்காது. அப்புறம் ஒன்று எழுதுறாரு, பெரியவாளை பார்க்கும்போது நம்ம எல்லாருமே செய்வோம், அது உண்மையாகவும் செய்வோம், சில பேர் செய்கிறாங்களேன்னு செய்வாங்க. இப்படி வாயை பொத்தின்னு பேசுவோம். அதுக்கு என்ன எழுதியிருக்கார், பக்தி பாசாங்கு சடங்குகள் இல்லாமல் பேசும் டாக்டர் ஆனந்தவல்லி ஒருத்தியே அப்படின்னு எழுதியிருக்கார். ஏமா இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, பெரியவாளை விட்டா எனக்கு வேற கதி இல்லை, அப்படி கெட்டிமா பிடிச்சுட்ட ஒரு பக்தி. 5 நிமிஷம் பெரியவர்கிட்ட பேசுனா சரி 50 அப்பா வரும். அப்பா 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 அப்பான்னு வரும். இதுக்கு நான் பார்த்தேன். அப்பாவை பத்தி பாடும்போது அப்பாவை பத்தி பாட்டு போட்டுற வேண்டாமா? இந்த சம்பவத்தையே பாட்டாக்கிட்டேன் சார். ஏன்னா நான் சொன்னல, சில இடத்துல டைலாக்ல சொல்ல முடியாதுன்னு. என்ன நிலைமை பாருங்க இந்த ஆனந்தவல்லிக்கு. ஆனந்தவல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. ஆனந்தவல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. ஆனந்தவல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. கதையை நல்லா கேளுங்க. அப்பா என்றே அவர் நாவு அழைத்திடும் அத்தனை முறைகளுமே ஒரு அம்மாவின் அன்பதுவே. அப்பா தினமும் நீங்க 2 வேளை ஃப்ரூட் ஜூஸ் தப்பாம சாப்பிடுங்க, உபவாசத்துக்கு தப்பில்லை எடுத்துக்குங்க. ஆனந்தவல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. ஆனந்தவல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. இப்படி எத்தனையோ இதயம் நிறைந்த அன்பு உபதேசம் செய்திடினும் மகா பெரியவா கேட்டுக்குவா. எவ்வளவு பெரிய பாக்கியம் சார். இந்த சலுகை அது எனக்கு மட்டும்தான் என்ற திமிரும் இருந்ததில்லை, அந்த அகங்காரம் என்றும் இல்லை. ஆனந்தவல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. ஆனந்தவல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. இந்த அம்மா வந்துட்டாலே சுத்தி இருக்கவங்கலாம் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்களாம். ஏன் தெரியுங்களா? ஏன்?
அப்பா 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 தான் ஆச்சாரியால கூப்பிடுறது, ஓஹோ. ஒரு செல்வாக்கு வாங்குறது, அவர் ரொம்ப ஒரு ஆதி தரிசனத்தை அழகா கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்து சுத்த மனுஷ மனசு தானே சார். வராம இருக்குமா? எல்லாருமே பெரிய நம்ம ஞானிகளா இருக்க முடியுமா? அது ஞானிகளை தான், ஞானிகளுக்கு வித்தியாசமே இல்லாத போயிடுமே. அதனால எல்லாருக்கும் ஒரு மாதிரி கேலி கிண்டல் பண்ணுவாங்களாம். எப்படின்னா, பெரியவா கைங்காரியம் செய்யும் தொண்டர்கள் டாக்டர் அம்மாவிடமே ஒரு இலக்காரம் கேலி செய்வார், அந்த அம்மா காதுல விழும்படியாகவே. அப்பா சந்திரமொழி குளிச்சிட்டியாப்பா, அப்பா பண்ணிட்டியாப்பா, சாப்பிட்டியாப்பா, ஏப்பா நீ போயிட்டு வந்துருப்பா என்று நிறைய அப்பா பண்ற வார்த்தைய சொல்லி கேலி பண்ணுவாங்களா. அதையும் எழுதியிருக்காரு. அந்த அம்மா காதிலே விழும்படியாகவே அப்பா அப்பா என்றே மற்றவரை அழைத்தே கேலி செய்வார். ஆனந்தவல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. ஆனந்தவல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. இதுல அப்பாவோட பொறுப்பும் தெரியாது பாருங்க. சண்டை மட்டும் வந்துட்டு சண்டை போடுற மாதிரி அப்பா இருக்கக்கூடாது. அப்பாவுக்கு மிகப்பெரிய இனிஷியல். ஒவ்வொருத்தருக்கும் அப்பா ஒரு அழகான, எங்க அப்பா ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, அப்பாவை இனிஷியல்ல வை, அம்மாவை இதயத்துல வை. அது வேணும் இல்லையா? அப்பா அம்மா தான் நம்மளுக்கு உயிர். ஆனா இந்த அம்மா ஆச்சாரியால அப்பான்றா. என்ன பேரு கிடைச்சிருக்கு பாருங்க. கடைசியில் அதான் அனுபவத்தோட கிளைமாக்ஸ். ஒரு நாள் நள்ளிரவு அர்த்தராத்திரி நேரம் 12 மணி 1 மணி இருக்கும். கதவை தட்டும் ஓசை. தொண்டர்கள் போராடினார். தூக்கத்திலே தள்ளாடி கதவை திறந்தார். யாரு? தொண்டர்கள் எல்லாம். டாக்டர் ஆனந்த வள்ளி அம்மையார் அர்த்தராத்திரி வேளையிலே கதவை தட்டி அப்பாவை பார்க்கணும் என்றார். ஆனந்தவல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. ஆனந்தவல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. அப்பாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும். இந்த கிந்தனாரில் என்எஸ்கே சொல்லுவார், எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நான் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்ற மாதிரி இவரு அப்பாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும் என்று சொன்ன டாக்டர் மீது கோபம். எல்லாருக்கும் எரிச்சல் தாங்க முடியல. சரி, தொண்டர்கள் அவரை, இதுதான் மேற்சென்று இடித்தர் பொற்றுன்னு ஒன்று உண்டு. நிஜமாவே நம்ம போன இடித்தவங்களும் உண்டு. போங்கம்மா, பார்க்க முடியாது, இரவு நேரம் பார்க்கக்கூடாது, மடுத்து ரூல் இது இல்லை, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க நினைச்சிருந்தீங்களா? எத்தனையோ அம்புகள். தொண்டர்கள் அவரை வெளியே போங்கோ என்று எரிச்சலா கொட்டி தீர்த்தார். ஆனா டாக்டர் அப்படியே நின்றார். ஆனந்தவல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. ஆனந்தவல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. என்ன நடந்தது? யாராவது யோசிக்க முடிஞ்சுதா? அப்பா அப்பா அப்பாவை பார்க்கணுமே, அப்பாவை பார்க்கணுமே, விட மாட்டேங்கிறாங்களே, அப்பா அப்பா பார்க்க முடியாதா, பார்க்கணுமே. கதவு திறக்கு. திடீரென்று பெரியவா கதவை திறந்து பார்க்க சாஷ்டாங்க நமஸ்காரம். யாரு? டாக்டர். டாக்டர் சாஷ்டாங்க நமஸ்காரம். அப்பா அப்பா தரிசனம் கிடைச்சதுப்பா. என்னம்மா ஆச்சரியம், பெரியவா தரிசனம், இது ஆனந்த வள்ளி பாக்கியம், டாக்டருக்கு ஆச்சாரியம் செய்த வரம். ஆனந்தவல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. ஆனந்தவல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. அப்போ சொல்றா, இதான் முக்கியமான விஷயம். ஏன் அர்த்தராத்திரியில வந்தா, எதனால அப்பா அப்பாப்பான்னு சொன்னா, அதான எமோஷனல் அனுபவம். பெரியவா ஒரு செய்தி, பக்கத்து கிராமத்துல கிரிட்டிக்கல் கேசு ஒண்ணு, அது சின்ன வயசு பொண்ணு, போராடி காப்பாத்த முயற்சி பண்ணு. எல்லாரும் சொன்னாங்க, என்னால முடியல, என்னென்னவோ செய்தேனப்பா, ஆனா அப்பா அப்பா என்றே 108 தடவை தான் சொன்னேனப்பா. ஆனந்தவல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. ஆனந்தவல்லியின் ஆனந்த நிலையே
ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. பெரியவா எப்படி அனுகிரகம் பண்ணும்போது நடக்குது. பெரியவா அனுகிரகம் பண்ணிய பிறகுதான் மெதுவான குரலில் சொன்னார். அப்படியே டாக்டரும் கேட்டுக்கிட்டார். அந்த குழந்தை குணமாயிடுத்துன்னு சொன்ன உடனே எந்த மருந்தும் எனக்கு வாழ்க்கையில ஒத்து வரல, என்னோட மூளை எதுவும் வெற்றி பெறல. அப்பா மகா பெரியவா, அப்பா உங்களோட ஆசிதான் அந்த குழந்தையை எழுப்பிச்சு அப்படின்னு சொல்லும்போது பெரியவா அனுகிரகம் கிடைக்குது. பெரியவா அனுகிரகம் பண்ணிய பிறகுதான் மெதுவான குரலில் சொன்னார். அப்படியே டாக்டரும் கேட்டுக்கிட்டார். ராத்திரியில ஸ்திரீகள் எல்லாம் மடத்துக்கு வரக்கூடாது, நான் தற்செயலாம் முழிச்சுண்டேன் அம்மா, உனக்கு தரிசனம் தந்து விட்டேன். ஆனந்த வல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. ஆனந்த வல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. அப்ப பெரியவா ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த பக்தி அனுபவத்தை தான் நம்ம அருள் பிரசாதமாக, பெரியவா கொடுத்த பிரசாதமாக, அனுபவ பிரசாதமாக கொடுக்கிறோம். பார்க்க முடியலனா டாக்டர்மா, என்ன பார்க்க முடியலனா என்ன பண்ணி இருப்பேன் கேட்டாரே ஒரு கேள்வி, மகா பெரியவா போட்டாரே ஒரு போடு. எதுக்கு அவருக்கு தெரியாதான ஆன்சரு, மக்களுக்கு சொல்றார். அப்போவா என்ன கேள்வி இது? பார்க்க முடியலனா என்ன பண்ணி இருப்பேன் கேட்டாரே ஒரு கேள்வி, பெரியவா போட்டாரே ஒரு போடு. அதுக்கு ஆனந்தவல்லி சொன்ன பதில் இதுதான் பக்தியில் நம்பிக்கை. அப்பாவை பார்க்கணும், இந்த எண்ணம் தூய்மை அப்பா, முடியாமல் போகாதப்பா, நீங்க தரிசனம் தருவீங்கப்பா. ஆனந்த வல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. ஆனந்த வல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. ஃபைனல் ஸ்டான்ஸா. அப்பாவை பார்க்கணும், ராத்திரியா பகலா, பக்தி போதுமே அப்பா. இதாங்க அனுபவ பிரசாதம். பக்தி போதுமே அப்பா, அதுக்கு பயங்கர சக்தி உண்டு அப்பா. பெரியவா ஆசி தந்தார், பூவாக பழமாக வாங்கியும் சென்றார் அப்பா. போகும்போது அர்த்தராத்திரி 2 மணி போகும்போது அந்த அம்மா என்ன சொல்லுது, அப்பா 5 மணி விஸ்வரூப தரிசனம் வந்து விடுறேன். கிரேட். வேலையே ஆசீர்வாதம் வாங்குறது தானே வச்ச பெண்களும் இருக்காங்க. அதுதான் அனுபவம். பெரியவா ஆசியும் பூவாக பழமாக வாங்கியும் சென்றார் அப்பா. 5 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் அப்பா, அதுக்கு வந்துடறேனப்பா. ஆனந்த வல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. ஆனந்த வல்லியின் ஆனந்த நிலையே ஆச்சாரியாளை அப்பா என்றழைப்பதிலே. 5 மணிக்கு கரெக்டா ஆனந்தவல்லி வந்துட்டா. இப்ப அப்படியே காட்சி மாறுது பாருங்க. இதுவரைக்கும் அந்த அம்மா மீது எரிச்சல் கொண்ட தொண்டர்கள், சந்தேகம் கொண்ட தொண்டர்கள், தொந்தரவா நினைச்ச தொண்டர்கள், சுத்தி இருந்த எல்லாருமா சேர்ந்து விஸ்வரூப தரிசனத்துக்கு பெரியவா வரும்போது இவங்கெல்லாம் ரெடி ஆகுறவங்களோ இல்லையோ 4:45 வந்து நின்ன அந்த அம்மா டாக்டர் ஆனந்தவல்லி அம்மாவாக தெரியவில்லை, எங்களுக்கு தேவதையாக தெரிந்தார்னு முடிக்கிறாங்க. இதுதான் அனுபவம். ஆமாம். இதை வச்சு நான் ஒரே ஒரு பாடல் சொல்லி அடியேன் இன்றைக்கு நிகழ்ச்சியை முடிக்கிறேன். 1970கள் ஆகம சில்ப சதஸ். இதே பாவத்தில் அப்பா வந்து ஒரு அற்புதமான பாடல் எழுதினார்கள். சரி. என்னன்னா, வாழ்க்கையிலே நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது என்ன சார்? திருப்புகழ். முருகப்பெருமானை பற்றிய திருப்புகழ். திருப்புகழுக்கு ஏன் திருப்புகழ்னு பேர் தெரியுமா? ஏன் அருணகிரிநாதர் பேர் வைக்கல, முருகனே பேர் வச்சார். எம் திருப்புகழை பாடு நீ என்று சொன்னார் அல்லவா? அப்ப நடந்த சம்பவத்தை அடியேன் உங்களிடம் சொல்லி இன்றைய மகா பெரியவா தரிசன அனுபவங்களை முடிக்கின்றேன். சரி. என்னன்னா, அப்பா பெரியவாளை பார்க்கும்போது ஒரு பாடல் எழுதினாங்க. வில்லிசை அனுபவம் இது. என்னன்னா, காலடி முதல் காஞ்சி வரையில இது ஒரு பீஸ். பெரியவாளுக்கு முன்னாடி என்னோட கவிதையை அப்படியே வச்சு ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறேன். சுப்பு, என்ன எழுதியிருக்கேன் இன்னைக்கு? பெரியவா மேலே திருப்புகழ் எழுதியிருக்கேன். திருப்புகழுக்குனே நிறைய பேர் வந்திருக்கீங்க. பெரியவா மேலே திருப்புகழ் எழுதியிருக்கேன். சரி. அப்படியே ஆசீர்வாதம் பண்ணார். இப்போ நீங்கள் கேளுங்க, இந்த பாட்டு எவ்வளோ ஒரு
1970-75களில் அப்பா எழுதின பாட்டு. ஆஹா. முதல்ல டைலாக்கா பாட்டு டைலாக்கா சொல்கிறதுன்னு ஒன்று உண்டுல, நீங்கள் மட்டும் வாசிங்க, அப்புறம் தாளத்தோட போ. அம்மையிடம் வரம் கேட்கும் குழந்தை முகம் ஒன்று. பெரியவாளை பார்த்தா அம்மையிடம் வரம் கேட்கும் குழந்தையாக தெரிகிறது. டாக்டர் ஆனந்தவல்லிக்கு அப்பாவாக தெரிந்தது. எங்க அப்பாவுக்கு ஆறுமுகமாக தெரிகிறது. தெரிகிறது என்றால் தெரிகிறது தான், நமக்கு தெரியலையேனா தெரியலையே தான். தெரியறதுக்கும் தெரியாததுக்கும் என்ன பாலம் இருக்கிறதுன்னு பழகிக்க வேண்டியதான். அம்மையிடம் வரம் கேட்கும் குழந்தை முகம் ஒன்று, அன்பருக்கு அருள் கூட்டும் குருவின் முகம் ஒன்று, செம்மையுரு ஹிந்து மத தலைவர் முகம் ஒன்று, சித்தாந்த ஒளி நல்கும் ஞான முகம் ஒன்று. அடுத்த முகம் என்ன? ஏறுமையில் ஏறி மாதிரி இது. தம்மையே தாமிழந்த தியாக முகம் ஒன்று, தாய் போல கருணை செய்யும் அன்னை முகம் ஒன்று, நம்மிடையில் காட்சி தரும் ஆறுமுகம் என்று நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரை இன்று. அம்மையிடம் வரம் கேட்கும் குழந்தை முகம் ஒன்று, அம்மையிடம் வரம் கேட்கும் குழந்தை முகம் ஒன்று, அன்பருக்கு அருள் கூட்டும் குருவின் முகம் ஒன்று, அன்பருக்கு அருள் கூட்டும் குருவின் முகம் ஒன்று, செம்மையுரு ஹிந்து மத தலைவர் முகம் ஒன்று, செம்மையுரு ஹிந்து மத தலைவர் முகம் ஒன்று, சித்தாந்த ஒளி நல்கும் ஞான முகம் ஒன்று, சித்தாந்த ஒளி நல்கும் ஞான முகம் ஒன்று, தம்மையே தாமிழந்த தியாக முகம் ஒன்று, தம்மையே தாமிழந்த தியாக முகம் ஒன்று, தாய் போல கருணை செய்யும் அன்னை முகம் ஒன்று, தாய் போல கருணை செய்யும் அன்னை முகம் ஒன்று, நம்மிடையில் காட்சி தரும் ஆறுமுகம் என்று, நம்மிடையில் காட்சி தரும் ஆறுமுகம் என்று நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரை இன்று, நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரை இன்று, நம்மிடையில் காட்சி தரும் ஆறுமுகம் என்று, நம்மிடையில் காட்சி தரும் ஆறுமுகம் என்று நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரை இன்று, நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரை என்று, ஆறுமுகம் என்று ஆறுமுகம் என்று திருப்புகழில் நன்று, திருப்புகழில் நன்று வணங்கிடுவோம் இன்று, வணங்கிடுவோம் நன்று. சபாஷ், ரொம்ப சந்தோஷம். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. இன்னும் 10 நிமிஷம் இருக்கிறனால ஒரே இன்சிடென்ட் சொல்லி முடிக்கிறேன். அதாவது இந்த அப்பான்னு சொல்ற வார்த்தை ஒரு அதிசயமான புத்தகம். ஆமாம். அந்த புத்தகத்தை நம்ம ஓப்பனே பண்ண மாட்டோம். சரி. அதை ஓப்பன் பண்ணணும்னு ஞானம் வரும்போது அப்பா இருக்க மாட்டார். கரெக்டு தானே? சின்ன வயசில் அப்பாவை பெருசுன்னுவோம், கொஞ்சம் வயசான உடனே கம்முன்னு கிடன்னுவோம், அப்புறம் வந்து ஏதாவது பேசணும்னு நினைப்பார், பேசுகிறத அவாய்ட் பண்ணுவோம், செல்லில் மெசேஜ் பண்ணுவோம், நல்லா இருக்கியான்னு கேட்டுப்போம். அன்பர்களே, உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் எப்படி மேடைகளில் இலக்கிய மேடைகளில் எல்லா இடத்துலையும் நிகழ்ச்சி உங்கள் ஆசீர்வாதத்தால் பண்ணுறனோ அந்த மாதிரி ரொம்ப விரும்பி நான் செய்கிற இடம் முதியோர் இல்லம். இந்த நவராத்திரியில் ஒரு முதியோர் இல்லத்தில் நான் நிகழ்ச்சி பண்ணுறேன். 80 பாட்டி இருக்காங்க. பாட்டிலாம் நல்லா வெல்டுடு பாட்டி, எல்லாம் அருமையான பாட்டி. அவங்களுக்கு என்ன அந்த கவலை, பிள்ளைகள் இல்லையேன்ற கவலை. அம்மா நான் உங்கள் பொண்ணுடா வந்து பண்ணுறேன் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ பாசம்.
ஒரு அம்மா பாட்டி என்னை தொட்டு பார்த்தா. தொட்டு பார்த்துட்டு, நல்லா இருக்கியாடி? நல்லா இருக்கேன். உனக்கு எத்தனை குழந்தை? 1 தான். போதுண்டி. என்ன வேதனை, என்ன நிலைமை, விடலாமா? பாரதி என்ன சொன்னார்? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது இங்கே. நான் முதியோர் இல்லத்தில்னு சொல்லலை, முடிந்ததும் இந்நாடே. சாம்பல் துகள் பரவி இருக்கிறது. சாம்பலா அவை சரித்திர துகள், அஸ்தியா அவை ஆஸ்தி துகள். இன்னைக்கு அப்பா நம்ம கூட இருந்தாங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்காங்க. இந்த அப்பான்ற ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அம்மான்ற ஒரு கான்செப்ட். எங்கள் அப்பா சொல்கிற ஒரு கருத்து, அதை சொல்லி இப்போ நேற்று கூட நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அண்ணா தன்னுடைய தந்தையாருக்கு மகாதேவ ஐயருக்கு பிறந்தநாள் விழாவே நடத்தினேன். எங்களுக்கு நிகழ்ச்சி இருந்ததுனால போக முடியல. ஆனால் அப்படி ஒரு நிகழ்ச்சி. அப்பா பிள்ளை சார், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, எனக்கு தந்தை வில் மிக்க மந்திரம் இல்லை. இதுக்குள்ள அப்பா இருக்காங்க, ஆச்சாரியால் இருக்காங்க, அம்மா இருக்காங்க. எனக்கு செல்லு தெரியாது, வில்லு தான் தெரியும். சபாஷ், இது போதும், இதுதான வாழ்க்கையில். அப்போ அந்த அப்பாவுக்கு விழா எடுக்கும் பிள்ளை அவர் சொல்வார் ஒரு வார்த்தை, தான் அனுபவம். ஆனந்தவல்லி அப்பான்னு கூப்பிட்டாங்கன்னா அதில் அர்த்தம் இருக்குன்ற. இப்பேற்பட்ட திருப்புகழை மகா பெரியவாவை பற்றி அப்பா எழுதினோடனே அவர் என்ன தெரியுமா சொன்னார்? என்ன திருப்புகழ் எழுதின அப்படின்னு கேட்கல, நல்லா அனுபவிச்சு ஆசி பண்ணாரு. பண்ணதுக்கப்புறம் அவனே ஆறுமுகம் ஒன்றும் திருப்புகழ் எழுதிட்டன். என்ன அழகு, என்ன மனசு, என்ன பாராட்டுற குணம், என்ன ஆசீர்வாதம். அதுல எதுவுமே தெரியலையே. அதுதான் அன்பு. துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழியும்படி. நாங்கள் உங்கள் மேலே வைக்கிற அன்பு, அண்ணா எங்கள் மேலே வைக்கிற அன்பு, உங்கள் மேலே வைக்கிற அன்பு, நீங்கள் எங்கள் மேலே வைக்கிற அன்பு, அம்மா எங்கள் மேலே வைக்கிற அன்பு. அன்புக்கு குறையே கிடையாது சார். அன்பு இருந்தால் அந்த நாட்டிலே தீய செய்திகள் வராது. செய்தி பேப்பரில் வராது. பாருங்கோ, பெரட்டி பாருங்கோ, எதுக்கும் ஒரு பேக்கில் ஒரு கதை இருக்கும். அந்த கதையில் என்ன இருக்குன்னா அன்பு பற்றாக்குறையாக இருக்கும். குழந்தைகள்கிட்ட அப்பா அம்மா, அப்பா அம்மாட்ட குழந்தைகள், தலைவர்கள்ட்ட தொண்டர்கள், தொண்டர்கள்ட்ட தலைவர்கள், மகான்கள்கிட்ட தொண்டர்கள், மாணாக்கர்கள் மேலே ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் மேலே மாணாக்கர்கள். பியூரா அது மட்டும் முத்திரையோடு இருக்கணும். ஐஎஸ்ஐ முத்திரையோட பியூரான அன்பு இருந்ததுன்னா நாட்டில் ஒழுக்கம் நிலைக்கும். ஆமாம், அதே மாதிரி அன்பும் நிலைக்கும். அதே மாதிரி துன்பம் குறையும். அதே மாதிரி பேரின்பம் நிறையும். இன்பம்னு சொல்ல மாட்டேன், இன்பம்ங்கிறது 10 வீடு இருந்தால் இன்பம். இன்பம் எந்த வீடும் இல்லாமல் மடத்தில் படுத்திருந்தா அதான் சார் பேரின்பம். ஆமாம், சௌக்கியமான வாழ்க்கை. ரமணருக்கு தான் உடம்புல ஆப்ரேஷன் பண்ணும்போதே தான் உடம்புன்னு தெரியல, அதுதானே சார் பேரின்பம். அப்போ அப்பாவுக்கு விழா நடத்தும் முரளி ஐயா ஆறுமுகமோனோ அவனே திருப்புகழ் எழுதிட்டான் என்று ஆறுமுகமாக பார்த்த அப்பா வைத்திருந்த அப்பா மேல உள்ள அன்பு, இதையெல்லாம் சேர்த்துதான் அன்பான குழந்தைகளுக்கு ஒரு புது உலகத்தை ஆரம்பிப்போம். அருமையான பாட்டு. புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். நம்முடைய தாயையும் தந்தையும் ரீமேக் பண்ணவே முடியாது, கிடைக்கவே மாட்டாங்க. அப்பேற்பட்ட தாயுமாய் அப்பா சொன்ன கருத்தை சொல்லி அடியேன் ஆத்திசூடியை சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, என்ன கடவுள் கையில 10 விரல் ஏன்பா கொடுத்தார்? கடவுள் கையில ஏன் 10 விரல் கொடுத்தார் சொல்லுங்க. என்ன கேட்டா ஜால்ரா போடுறதுக்கு. வெரி குட். அது முதல்ல வாங்கி கொடுக்க வேண்டியதான். நீங்க உங்களுக்கு ஏன் கொடுத்தார்? தபலா வாசிக்கிறது. ஓகே, உங்களுக்கு நல்ல வேளை யாரும் செல்ல போடுறதுக்குன்னு சொல்லலை. அது வரைக்கும் பெரிய விஷயம். அப்பா சொன்ன கருத்து என்ன தெரியுமா? கடவுள் ஏன் தெரியுமா 10 விரல் கொடுத்தார்? ஏன்? மனிதா, நீ மறக்க வேண்டியதையெல்லாம் மறக்காமல் மறக்க வேண்டாததை மறப்பதிலே நீ முதலாளாக இருப்பாய். எதை தெரியுமா நீ மறக்க கூடாது? ஒரு சின்ன வெயிட் கூட தூக்க முடியாதுன்னு ட்ரெயின் ஸ்டேஷன்ல நம்ம போர்ட்டரை வைக்கிறோமே, ஆனால் 10 மாதங்கள் உன்னுடைய சுமையை ஒரு தாய் சுமந்தாலே, அந்த தாயின் மடியில் இருந்த, தாயின் வயிற்றில் இருந்த 10 மாதங்களை நீ மறக்க கூடாது என்பதற்காகத்தான் கடவுள் கண்படுமிடமாக பார்த்த கையிலே 10 விரல்களை வைத்தார். அருமை, அருமை. ஏன் 9 வைக்க கூடாதா? ஏன் 8 வைக்க கூடாதா? ஏன் 6 வைக்க கூடாதா? ஏன் 1 வைக்க கூடாதா? ஏன் 12 வைக்க கூடாதா? ஏன் 10ன்னு வச்சார்? தாயை மறக்க கூடாதுன்னு தான். உடனே ஒரு பிரதிநிதி கேட்டான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? கையில 10 விரல் இந்த காரணம் சொன்னீங்க, சரி. அப்ப கால்ல ஒரு 10 விரல் இருக்கே, சரியா? அது எதுக்கு? நீ அப்பா மாதிரியே மடக்குறியே. வாத்தியார் புள்ளல, வாத்தியார்
அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அதுக்கு அடியேன் ஒரு காரணம் சொல்கிறேன். என்ன? என்னதான் நம்மளுடைய நாட்டுல வளம் இருக்குதோ குறைவா இருக்கோ என்னவோ, யாருக்கு எங்களுக்கு நம்மளுக்கு இந்த நாடு பிடிச்சிருக்கு, அதனால தான் மயிலாப்பூர்ல உட்காந்துருக்கிறோம், பிடிச்சிருக்கு. ஒருவேளை இந்த நாட்டினுடைய வசதியோ ஏதோ ஒன்று குறைவா இருக்குன்னு வெளிநாட்டுக்கு அடகு வைத்துக் கொண்டு நாம் செல்கிறோம். போவர்கள் தப்பல்ல. சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி போனோம், இந்திய பெருமையை நிலைநாட்டணும், வரணும், கச்சேரிக்கு போகணும், வரணும், நிலைநாட்டணும். போய் செட்டில் ஆகாதன்னு தான் நம்ம நாட்டு மகான்கள் சொல்றாங்க. கரெக்டு தானே? செட்டில் ஆகாதப்பா, போகும்போது ஒரு பெட்டியோட போயிட்டு அங்கே 2 பெட்டியோட செட்டில் ஆகிறியப்பா. பெட்டியா டியூட்டி? நம்ம டியூட்டி நம்ம இந்தியாவுக்கு பொக்கிஷத்தை கொண்டு வர வேண்டும். அப்ப எதுக்கு நான் அந்த காலில் உள்ள 10 விரல்? அப்பா நீ தாய் நாட்டில் வளர்ந்தாய், பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்கிறோம். தாய் நாட்டில் வளர்ந்தாய். அந்த தாய் நாட்டில் தாய் நாட்டு காற்றை சுவாசித்து, உணவை உண்டு, இடத்தை பயன்படுத்தி, நிழலை பயன்படுத்தி, வசதியை பயன்படுத்தி, கல்வி நிலையத்தை பயன்படுத்தி, கல்லூரியை பயன்படுத்தி, செல்வாக்கை பயன்படுத்தி, எல்லாவற்றையும் பயன்படுத்தி வளர்ந்து விட்டு, வளர்ந்த உடன் விமானம் ஏறி நீ வெளிநாட்டுக்கு செல்லும் போது உன் காலில் உள்ள 10 விரல்கள் தென்பட்டு, அப்பா தாய் நாட்டை விட்டு போகாதே என்று சொல்லி உன்னை திரும்ப அழைத்து விட்டால் அதை விட சந்தோஷம் எதுவும் இல்லை. அப்ப காலில் இருக்கும் 10 விரல்கள் எதற்காக என்றால், அந்த தாய் உன்னை 10 மாதம் சுமந்தாலே அந்த 10 விரல்களை ஞாபகம் வைத்துக் கொண்டு, இந்த காலை வைத்துக் கொண்டு அந்த தாய் நாட்டிற்காக பாடுபடாமல் வெளியே செல்லாதே என்று மீண்டும் தாயை நினைவுபடுத்தத்தான். தாயும் மறக்க கூடாது, தாய் நாட்டையும் மறக்க கூடாது. இதுதாங்க அழகா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஒரு இப்படி குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா இது போதுங்க. ஏன்னா பாரதி சொன்னார், போட்டோ எடுக்க போனப்ப கூட குச்சியை கீழே வைக்க மாட்டேன்னு சொன்னப்ப சொன்னாராம், ஏனப்பா நீ குச்சியை கீழே வைக்க மாட்டேங்கிற, இப்படியே வச்சிருக்கிறியே, நம்மள மாதிரி கலைஞர்களுக்கு தெரியுமே, இப்படி வச்சிருந்தா போட்டோல முகம் மறைச்சிருமே, அதனால கீழே வையின்னு போட்டோ எடுக்கிறவர் சொன்னப்போ அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஒரு பெரிய நீண்ட சம்பவம் குறைச்சு சொல்றேன். என்ன தெரியுமா சொன்னார்? உடனே கூலா சொன்னாராம், கோச்சிட்டு போயிட்டீங்க, அந்த ஃபோட்டோக்காருக்கு ஒரு 20 ரூபா கிடைச்சிருக்கோம், என்ன பாரதி இப்படி இருக்கீங்க, வந்து ஃபோட்டோ எடுத்துருங்க. அப்படியா, வருகின்றேன். அவனுக்கு 20 ரூபாய் கிடைக்குமா? அதற்காக வருகின்றேன். வந்து திரும்ப இப்படியே வச்சிருந்தார். மூஞ்சி மறைக்குதே, முகம் மறைக்குதேன்னு சொன்னப்போ கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அப்பதான் பாரதி, அந்த வேகம் இல்லை, அது விவேகம். என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன? அடைமடையா, என்னை இந்த கோலை கீழே ஊன்ற சொல்கிறாயே, நாடு அடிமைப்பட்டிருக்கும் காலம், இந்த கோலை நான் பூமியில் ஊன்றும் 1 இன்ச்சு கூட இந்தியனுக்கு சொந்தம் இல்லையே, எப்படி ஐயா நான் இந்த கோலை கீழே ஊன்றுவேன்? நாட்டிற்கு விடுதலை கிடைக்கட்டும், அப்பொழுது இந்த கோலை நான் கீழே ஊன்றுவேன், அது வரைக்கும் முகம் மறைத்தாலும் பரவாயில்லை, போட்டோவை எடு, 20 ரூபாயை வாங்கிக்கொள். இன்னைக்கும் இந்த இதுக்கு சான்றா பாரதியார் இல்லத்துல இந்த புகைப்படம் இருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னா அவர் தரையில வச்சிருக்க மாட்டாரு, சேர்ல தான் இருக்கும். அதுதான். ஆக தேசத்தையும் தெய்வத்தையும் மறக்க கூடாது என்று மகான்கள் சொல்லியது. கட்டியது காவி, காவி முக்கியது கதர், அந்த தேசியமும் தெய்வமும் பரமாச்சாரியிடம் இருக்கிறது, பாரதியிடம் இருக்கிறது என்று சொல்லி, அடியேன் இதுவரைக்கும் நீங்கள் அன்போடு ரசித்த ஆச்சாரியர்களுடைய அருளை பெற்றதற்கும், எனக்கு அள்ளி அள்ளி ஆச்சாரியர்களுடைய அருளை தந்ததற்கும், என் அன்பு தாய்களுக்கும் தந்தைகளுக்கும் என் அன்பை சொல்லிக்கொண்டு அடியேன் இந்த வாரம் இதோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். அடுத்த வியாழக்கிழமை 28ஆம் தேதி 6:15 மணிக்கு சந்திப்போம். நன்றி. வழியவே பல்லாண்டு காலம் வில்லிசையில் மகா பெரியவ பல்லாண்டு தரிசன அனுபவம் நிகழும் பெற்று வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. கிருஷ்ணா ஸ்ரீ முரளி ஐயாவின் சேவை, விவி பவன் டைரக்டர் ஐயாவின் அன்பு சேவை, டிடி அண்ணா வெங்கடாச்சலம் அவர் வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. வந்திருந்த ரசிகர்கள் அடுத்த வாரம் வந்து எங்களை வாழ்த்துவது வாரம் அல்ல, எங்களுக்கு வரமே வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. கலைஞர்கள் பெரியவர்கள் வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. எங்க காத்தாடி ராமமூர்த்தி அண்ணா வாழியவே, என்றென்றும் பல்லாண்டு வாழியவே. எங்க அப்பா வந்தது போல் நிறைய பேரு வந்து ஆசி பொழிந்தீர்கள் வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. தபலா வாசித்த எந்த சகோதரர் கணேஷ் ராவே, கீபோர்டு வாசித்த பிரகாஷ் ராமச்சந்திரன், வெற்றி வெசி அவர் எல்லாரும் பல்லாண்டு வாழியவே.
பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. அப்பாவை போல தப்பாம எனக்கு ஆமம் போட்டு பாடிய கலைமகன் தோட காஷ்டகம் பாடிய கலைமகன் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. உங்கள் அன்பு குழந்தை நானும் பல்லாண்டு வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. இன்னைக்கு வந்தது போல் அடுத்த வாரம் வந்து வாழிய 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 வாழியவே. ஜெய் ஜெயசங்கர். ஹர ஹர. Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.